தமிழக அரசியலை பொறுத்தவரையும் அல்லது இந்திய அரசியல கூட எத்தனையோ தலைவர்கள் 7.5% இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி இன்னைக்கு இதை யார் பண்ணது? திமுக ஆட்சி. சேலம் மாநகராட்சி யார் மேயர்? திமுக மேயர். விலைவாசி உயர்வு, பொருளாதார சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், இது போன்ற ரெண்டாவது இதையெல்லாம் தாண்டி போதை கனிம இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கஞ்சா குடிக்கிறான். 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கல்லூரி போயிருச்சு. அவன் குடிச்சுட்டு சாரா அவனுக்கு போய் 10 லட்சம் பணம் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் கிடையாது. தமிழகத்தில் நடக்கிறது சட்டசபை. அது ஸ்டாலின் என்ன நினைக்கிறது? எப்ப பார்த்தாலும் மோடி மோடி மோடி. இவரு தானே போக மாட்டார். அவருக்குன்னு தனி திறமை இருக்கு, எடப்பாடியாருக்குன்னு தனி திறமை இருக்கு, அவருக்குன்னு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, வேகம் இருக்கு, விவேகம் இருக்கு. ஈழத்திற்காக பாடுபட்ட பிரபாகரன் மடிஞ்சார இந்த உயிரை விட்டாரு எப்ப? திமுக ஆட்சியில் இருந்தப்ப தானே. எடப்பாடியார் வன்னியர் சமூக மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறார். தலித் மக்கள் வழி இல்லாம படிஞ்சு போயிட்டு இருக்காங்க. விருப்பப்பட்டெல்லாம் விடுதலை செய்திகள் அங்க இருக்குதுன்னா சொல்ல முடியாது. காங்கிரஸ் இதே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியா இருந்திருந்தாக்கா இந்நேரம் அங்க தீபத்தை ஏத்தி இருப்பாங்க. அங்க ஒரு மத கலவரம் உருவாயிருக்கும். இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்களுக்கும் கலவரத்தை உருவாக்க நினைக்கிறதே திமுக தான். திமுக விடியல் போயிடும். ஓசி பஸ் பொன்முடி ஓசி பஸ். இப்ப திமுகவுல திமுக ஆட்சின்னு பார்த்துதான் ஒரு தன் தற்கொலை திறமை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றவங்க பண்ணுவாங்களா? கோடைகால சிறப்பு நிதியா ஒரு 2000 கொடுத்தாங்க, 8000 ரூபாய் அப்படின்னு நீங்க கொடுத்தாரு. இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக நாங்க ஜெயிச்சு வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறோம் போறோம் வங்கியில அப்படிங்க சொல்றது. அது தேர்தல் யுத்தி இல்லையா? ஏங்க கூப்பன் கொடுப்பான் 8000. ஏன்னா கூப்பன் 8000 கொடுக்குறா. கூப்பனுக்கு ஓட்டு எலெக்ஷன் முன்னாடி 8000 கூப்பன். இந்த கூப்பனை வாங்கி நீ ஓட்டு போட்டீங்கன்னா உனக்கு 8000 கிடைக்கும். பேர் திமுக கூப்பன் கொடுத்த மாதிரியே அதிமுகவும் கூப்பன் கொடுத்திருக்கு. 10,000 ரூபாய்க்கு செக் ஸ்லிப்பு. அதுக்கு அடுத்தது பிரிட்ஜுக்கு அது 1-2 எங்க பாருங்க. அதிமுகவை பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக, எடப்பாடி பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக திமுகவை ஆட்களை செட் பண்ணி போட்டு அப்படி கூப்பன் கொடுத்ததா? அதுதான் நீ இப்பதான் வெயில் அடிக்குதான்னு கேட்ட மாதிரி இப்பதான் மக்கள் கஷ்டத்துல இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே விபிஏ சேலம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று நேர்காணல் செய்ய இருப்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக, உழைக்கும் மக்களின் குரலாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் திரு அண்ணாதுரை அவர்களிடம்தான். அதாவது அம்பேத்கர் மக்கள் இயக்கம் என்றால் ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அமைப்பு என்பது இல்லை. நமது அண்ணாதுரை அண்ணன் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமான பிரச்சனைகளை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அவர்களின் போராடி அவருக்கான நீதியை வாங்கி தருபவர். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தாலும், அரசியலில் ஒரு உச்சத்தில் இருந்தாலும் அவர்களை கேள்வி கேட்டு அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களிடமிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்று தருகின்ற திரு அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களிடம்தான் இந்த நேர்காணல் செய்யப்படுகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டிட்டு இருக்காரு. அவரோட ரசிகர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. 4ஆம் தேதி ஓட்டு எண்ண உடனே ஓட்டு எண்ணிட்டுக்குள்ளேயே சேம் ஆயிடுவார விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மனநிலையில் இருக்காங்க. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது. ஏன்னாக்கா விஜய் கட்சி தொடங்கின உடனே ஒரு 50 உயிர்கள் இழந்திருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த முடிவு வர அன்னைக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ, அவர்களின் அரசியல் பக்குவப்படுத்துறதுக்கு நீங்க உங்களோட பார்வையில் கூறுங்க. அதாவது அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். தகுதி வாய்ப்புள்ள நபர்கள், மக்களுக்காக தொண்டாற்றணும், மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா வரலாம். அந்த அடிப்படையில் விஜய் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்காக தொண்டாற்றணும் அப்படின்றதுக்காக வந்ததால நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னா சொல்ல. ஆனால் அதே வகையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் சென்ற பல்வேறு இடங்களில் பல்வேறு உயிர்கள் போயிருக்கு. குறிப்பாக கரூரில் எத்தனை சம்பவம், எத்தனை உயிர்கள் போனது எல்லாம் தெரியும். அது போன்ற சூழலில் அதுக்கப்புறம் தேர்தலில் கலங்கண்டிருக்காரு. ஆனால் அவருடைய ரசிகர்கள் பெரும்பான்மையா விஜய் அதிகமாக வந்துருவாரு, ஜெயிச்சிருவாரு, சிஎம் ஆயிடுவார். அவங்களுடைய எண்ணம் அது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். இப்போ நான் அதிமுக ஆதரிக்கிறேன்,
எடப்பாடியார் தான் ஆட்சி அமைக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம், அந்த என்னுடைய கனவாக இருக்கு. அவர் தான் ஆட்சி அமைக்கணும், அவர் தான் முதலமைச்சர் ஆகணும், எடப்பாடியார் தான் அவர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி. அது மாதிரி திமுக என்ன நினைப்பாங்க, அவர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் நினைப்பாங்க. அது போல விஜய் வந்து புதிய இந்த தேர்தல் களத்தில் அவருக்கு கட்சி ஆரம்பிச்சு 2-3 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட முதல் தேர்தலை வந்து அவர் சந்திக்கிற முதல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் முதல்ல வந்து ஒரு களம் காண்றாரு. 2 தொகுதியில போட்டிடுறாரு. அதனால 234 தொகுதிகள்லையும் அவருடைய கட்சி சார்பா ஆட்கள் நிறுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அவருடைய ரசிகர் பட்டாளம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தான் சிஎம் ஆகுவார் அப்படின்றாங்க. விஜயை காட்டிலும் ரஜினி உச்சபட்ச ரசிகர் அதிகாரத்துல வந்து, அதிகாரம் என்பது பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்துல இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரைப்பட நடிகர்கள் வந்து ஏற்கனவே இருந்த திரைப்பட கமல் நடிகர் வந்திருக்காரு, சரத்குமார் வந்திருக்கிறாங்க. இப்போ பல்வேறு நடிகர் விஜயகாந்த் வரும்போது மிகப்பெரிய ஒரு ரசிகர் மத்தியில ஒரு எழுச்சியை நம்ம காண முடிஞ்சது. அது போலதான் ஒவ்வொரு ரசிகருக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. தமிழகத்துல பல்வேறு நடிகர் இருக்காங்க. ரஜினிகாந்த் இருக்காங்க, சூர்யா இருக்கிறாப்ல, அஜித் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நடிகர்களுக்கு என ஒரு ரசிகர் படம். அதுல இவர் ஒரு நடிகர். விஜய் என்பது இருக்கிற உச்சபட்ச நடிகர்கள் எல்லா நடிகரும் போல இவரு ஒரு நடிகர், இவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அந்த ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாளத்தை வச்சே இவர் ஆட்சி அமைச்சிருவாரான்றதை நம்ம வந்து சொல்ல முடியாது. அது சந்தேகத்திற்கான இடம் தான். ஆனா ரசிகர்கள் அவருக்கு என்ன நினைக்கிறாங்க, விஜய் ரசிகர்கள் தாவேக்கு ஆட்சி அமைச்சிரும், விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்ற எண்ணத்துல வந்து இருக்கிறாங்க. அது வந்து பலிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இதே வகையில நான் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய மாநில தலைவராக இருக்கிறேன்னா, ஏறக்குறை 35 ஆண்டுகளா சமூக பணியில் இருக்கிறேன். குறிப்பா தலித் மக்களுக்கு மட்டுமல்லாம மிகவும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் சாதி, மதம், இனம், மொழியை கடந்து எல்லா மக்களுக்காக நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அம்பேத்கர் எப்படி ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லா மக்களுக்காக எழுதுறோம், அதே போல அவர் திருப்பெயர்ல இயங்கிய அம்பேத்கர் மக்கள் இயக்கம் இது. எங்களுடைய போன்ற 1977 அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சார். 1977 அவர் சென்னை முன்னாள் மேயரா இருந்தாரு. முன்னாள் எம்எல்ஏ இருந்த டாக்டர் வை பாலச்சந்திரன் அவர் அமைப்பு 2019 இறந்த பிறகு அந்த இயக்கத்துடைய தலைவராக நான் இருக்கிறேன். அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவராக இருக்கேன். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்திருக்கிறாரு. அவர் வரணும், அரசியலுக்கு வரணும், அவரு குறிப்பிட்ட தொகுதி எண்ணிக்கையில வந்து வரதற்கான எம்எல்ஏ வருவதற்கான ஒரு குறைந்தது ஒரு 10 என்னுடைய கணிப்பு ஒரு 10 சட்டமன்ற தேர்தல் 8 to 10 பேர் எம்எல்ஏ ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத என்னுடைய கணிப்பு. ஆனா அவர்கள் ரசிகர்களை பொறுத்தவரையும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவர் வந்து 234 தொகுதியும் ஜெயிச்சிருவாரு, அவர் வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே வகையில அவர்கள் தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது. ரசிகர்கள் வந்து ஏற்கனவே அவரை பார்ப்பதற்காக ஒரு பெருந்திரள் கூட்டம் போய் நெருக்கடி, தள்ளி விட்டு தள்ளு முள்ளு மிதிச்சு செத்ததெல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இது போன்ற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் விஜய் வந்து பெரிய தோல்வியை சந்திப்பார். ஓட்டை வந்து கண்டிப்பா ஒரு கணிசமான ஒவ்வொரு தொகுதியும் கணிசமான ஓட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே காட்டியும் அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால அவர் சிஎம் ஆகல அல்லது வந்து பெரிய எண்ணிக்கையில தொகுதியில வெற்றி பெறல அப்படின்றதற்காக கடைசியா வந்து அவருடைய ரசிகர்கள் தவறான முடிவுக்கு, தற்கொலையான முடிவுக்கு, தீக்குளிப்பான முடிவுக்கு அல்லது வேறு மாதிரியான ரசிகர்கள், குறிப்பா இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டீனேஜ் 18 வயதை கடந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப அப்படியே வெக்ஸாகி போய் தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தாயை நினைக்கணும், அவருடைய தகப்பனை நினைக்கணும், அம்மா அப்பாவை நினைக்கணும், உடன் பிறந்த அக்கா தங்கச்சியை நினைக்கணும், தம்பியை நினைக்கணும். இப்படி ஒவ்வொருவரையும் அவங்க வந்து ஒவ்வொருவரையும் நினைக்கணும். ரெண்டாவது, பெண்கள்கிட்ட வந்து இந்த டைம்ல அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவராக இருக்கிறாங்க. குறிப்பா இந்த விஜய் ரசிகர்களுக்கு சொல்ல போறான், தவறான முடிவை தயவு செய்து எடுக்க வேணாம். பெண்கள் வந்து பெண்களா இருக்கட்டும், ஆண்களா சிறுவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், தேர்தல் என்பது வெற்றி தோல்வி என்பது சகஜம். வெற்றி தோல்வி என்பது சகஜம். மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த தீர்ப்பை ஏற்றுட்டு போன வழியே அவருக்கு பெருசா ஜெயிக்கல அல்லது சிஎம் ஆகல அப்படின்றதற்காக ஒரு தவறான முடிவை விஜய் ரசிகர்களும் தாவேக்கால இருக்கின்ற அந்த கட்சி நிர்வாகிகளும் எடுத்துடக்கூடாது என்பது அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய தலைவரா நான் வந்து கேட்டுக்கிறேன். அது தவறான முடிவு எடுக்க கூடாது. ரெண்டாவது, பெண்களுக்கு, தாவேக்கால இருக்க பெண்களுக்கு ஒரு ரசிக்கப்படாது சொல்லுகிறேன். தயவு செய்து தவறான முடிவு எடுத்தா எவ்வளவு ஒரு பாதிப்பு, குடும்பத்திற்கு இழப்பு. அவர் பெத்த தாய்க்கு, தகப்பனுக்கு திருமணம் ஆயிருந்தா அவருடைய கணவருக்கு, குழந்தைகளுக்கு இழப்பு. அதையெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து தவறான முடிவு எடுத்துட்டா நாளைக்கு எங்க போய் நிற்கும்? பாடி ஜிஹெச்சுக்கு போ, கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்டம் இருக்கும். அவர்கள் போஸ்ட்மார்டம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? உடலை எல்லாம் அறுத்து, துணி எல்லாம் அகற்றி, அந்த உடலை எல்லாம் அது வந்து உட்கூறு செய்து அதை வந்து அறுத்து அது போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க. அது எவ்வளவு ஒரு மோசமான செய்தி. அது வந்து ஒரு பெண்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த புனிதம் காக்கப்படும். ஏன்னா புனிதம் காக்கப்படும்.
தவறான ஒரு முடிவு எடுத்துட்டா நாளைக்கு ரெண்டாவது உங்களை நம்பி உங்களுடைய பெற்றோர் இருக்காங்க, தாய் இருக்கிறாங்க, தகப்ப இருக்கிறாங்க, அண்ணா அக்கா தங்கச்சி, அவங்க எவ்வளவோ கனவோட உன்னை பெத்து வளர்த்தி நம்முடைய குழந்தை பெரிய உயர்ந்த பதவிக்கு வரும், அதாவது அரசு அதிகார பதவிக்கு வரும், அல்லது கட்சியில கூட பெரிய பதவிக்கு வரும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த எண்ணத்துல அந்த ஆசைய நீங்க வந்து குழி தோண்டி புதைச்சிட வேணாம்னு சொல்லி விஜய் ரசிகர்களுக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கும் அம்பேத்கர் மக்களுக்கு சர்வனா வேலையில தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அரசியல்ல வெற்றி தோல்வி என்பது இயல்புதான். ஏன்னாக்க காமராஜர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கார், அதே போல நல்லக்கண்ண அவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த முறை ஆட்சி இழந்தாலும் அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கலாம், இல்லைன்னா அதுக்காக போராடலாம், அதுக்காக முயற்சி செய்யலாம். ஆனா இன்னைக்கு அந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு பெண் பேசுறத பார்த்தாக்க எனக்கு வந்து வேறு ஆட்சி அமைஞ்சாக்கா நான் வந்து என் பொண்ணுக்கும் மருந்து ஊற்றி கொண்டுருவேன், நானும் மருந்து குடிச்சு செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வதெல்லாம் வந்து ஏன் ஒரு பக்குவப்படவில்லையா இவர்கள்? அந்த அரசியல் கட்சி பக்குவப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தாவேகா அந்த தொண்டர்களை பக்குவமடைய செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதாவது தமிழக அரசியலை பொறுத்தவரையும் அல்லது இந்திய அரசியல கூட எத்தனையோ தலைவர்கள் வெற்றி தோல்வி செஞ்சோம். தமிழகத்துல குறிப்பா எடுத்துக்கிட்டா அண்ணா தோல்வியை கண்டிருக்கிறார், அறிஞர் அண்ணா தோல்வி, காமராஜர் தோல்வி கண்டிருக்கிறாரு, கலைஞர் தோல்வி கண்டிருக்கிறாரு, எம்ஜிஆர் வந்து ஆட்சியில பல இடத்துல இருந்தாலும் கூட அவருக்கு கூட நிறைய சர்க்கிள்கள் பார்த்திருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறாங்க. இப்ப தற்போதைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தோல்வி கண்டிருக்கிறாங்க. அதே போல இப்ப ஆளுங்கட்சியா இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி தந்திருக்காங்க. வெற்றி தோல்வி என்பது வீரனுக்கு அழகு என்பது போல மக்களுடைய தீர்ப்பை மதிச்சுதான் போகணும் மொழிய அதற்காக வந்து தவறான முடிவு அந்த கட்சியுடைய தொண்டர்களோ அந்த ரசிகர்களோ எடுக்கக்கூடாது. அதற்கு என்னன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் உங்களை நம்பி ஒரு பல லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா விஜய் என்ன பண்ணணும், அந்த ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லணும். சோசியல் மீடியால வந்து இந்நேரம் வந்து பத்திரிகைகள்ல டிவியில வெற்றி தோல்வி எது நடந்தாலும் ரசிகர்கள் என்னுடைய கட்சி நிர்வாகிகள் தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது சொல்லி அவர் மக்கள் மத்தியில அவருடைய கட்சி நிர்வாகிகள் மத்தியில ரசிகர்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய்க்கு இருக்கு. அந்த கட்சியுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு இருக்கு, அவருடைய பொதுச் செயலாளர் இருக்கு. அதுல விரலுட்டு எண்ணுகின்ற ஆளுமையா இருக்கின்ற நபர்கள் இந்த விழிப்புணர்வை அவர் ரசிகர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கு ஏற்படுத்தணும். அப்பதான் உயிரிழப்பை தடுக்க முடியும். ஏற்கனவே விஜய் போகின்ற இடமெல்லாம் அங்கங்க கொத்து கொத்தா மக்கள் சாவுறாங்க, அங்க போனா சாவுறாங்க, இங்க போற சாவுறாங்கன்ற ஒரு கெட்ட பேர் அவ பெயர் விஜய்க்கு இருக்கு. அந்த கெட்ட பெயர் மேலும் வலுக்க கூடாது. ஒரு உயிர் என்பது விலை மதிக்க முடியாது. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த உயிரை ஈடுபடுத்த முடியாத குடும்பத்திற்கு அதை இழந்துட்டாங்கன்னா வாழ்நாள் முழுது அவங்க படுற கஷ்டம் அந்த பெற்றோரும் அவருடைய உடன் பிறந்தவரோ அல்லது திருமணான பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆகவே அது வந்து அந்த கட்சியில் இருக்க தலைவர் விஜய் அவருடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய ஆளுமை மிக்க முக்கியமான நபர்களாக கருதப்படுது. விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் உள்ளிட்ட பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு இருக்கு. அது மாதிரி வந்து அவாய்ட் பண்ணோம். ரெண்டாவது அந்த பெண்கள் ஆவேசப்பட்டு என் குழந்தைக்கு நான் பாய்சன் வச்சு கொண்டுருவேன் நானும் செத்துருவேன்னு சொன்னா அதோடைய பெற்றோரை நினைக்கணும், அவருடைய கணவரை நினைக்கணும், அவருடைய தாய்மாரை நினைக்கணும். உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தி வாரி மணி உன்னை இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க, உன்னுடைய பெற்றோருக்கு நீ எதுவுமே செய்யாம ஒரு கட்சி சார்ந்த தலைவருக்காக நான் உயிரை விடுவேன், நான் உயிரை மாச்சிக்குவேன்னு சொன்னா நீ மருந்து குடிச்சு போனா அடுத்த நிமிஷம் ஜிஹெச் போஸ்ட் பண்ண போனா உடல் கூறாய் போடும், உன்னோட துணியெல்லாம் அகற்றிட்டு தானே போடுவாங்க. அது எவ்வளவு வேதனை அசிங்கம் தானே. அது மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்த கூடாது. விழிப்புணர்வை அந்த கட்சி ஏற்படுத்த வேண்டும் என்பது அம்பேத்கர் மக்களுக்கு கோரிக்கையா கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு கோரிக்கையா கூட வைக்கிறோம். இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக கட்சிக்காக ஒரு கடுமையான ஒரு பம்பரமா சொல்லன்ட்டு நீங்க ஒரு பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்க. அப்படி அந்த அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்ற ஒரு விஷயம் என்ன? அதாவது குறிப்பா கடந்த ஆட்சி காலத்துல வந்து ஒரு எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்சு இருந்த பொழுது அவர் கடைசியா பல்வேறு இடையூறுக்கு மத்தியில தான் வந்து ஆட்சியை பயணிச்சுட்டு இருந்தார். கொரோனா காலகட்டங்களில் உண்மையாலுமே மக்களுக்கு வந்து பெரிய உயிர் சேதம் ஏற்படுவதை தடுத்தார். ஊரடங்கு, மெடிசன் மருந்து கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், ரெண்டாவது அவங்களை சேஃபா பாதுகாக்கணும், டிரான்ஸ்போர்ட் முடங்கி கிடக்குது. இந்த மாதிரியான காலகட்டங்களில் கொரோனா காலகட்டங்களில் பல மக்களை வந்து பாதுகாத்து அவர்களுக்கான உணவு தங்கும் இடத்துல வந்து எந்த டிஸ்டர்ப் இல்லாத பாதுகாப்பா அவர் வெளியே வராத, போலீஸ் மட்டும் வெளியில வரலாம், மருத்துவர்கள் மட்டும் வரலாம்னு சொல்லி அதை பாதுகாத்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை பாதுகாத்தார் அவர் அண்ணா எடப்பாடியார். அது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல்ல 10.7.5% இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களுக்கு
மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழகத்துல வந்து மருத்துவ கனவை எட்டுவதற்கு காரணமாக எடப்பாடி. அது மிகப்பெரிய விஷயம், உன்னதமான வாய்ப்பு. இன்னைக்கு வந்து மெடிக்கல் சீட்டு போய் பார்க்கணும்னா 40 லட்சம் 50 லட்சம் இருந்தாதான் ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம். ஒரு குழந்தைங்க வந்து 12th முடிச்சுட்டு டாக்டர் MBBS படிக்கணும்னு சொன்னாங்கன்னா குறைந்தது ஒரு 1.5 கோடி 40 லட்சம்னா 8 2 1.5 கோடி ரூபாய் இருந்தாதான் டாக்டர் ஆகிட்டு வர வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனா அதை மாற்றி கிராமத்துல இருக்கிற அடித்தட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் எல்லா சமூக அது ஒடுக்கப்பட்ட எல்லா ஆள் கம்யூனிட்டியில இருந்தால் கிராமப்புற மாணவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடுல வந்து அந்த மருத்துவத்தை படிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி தான் எடப்பாடி. அது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே போல அவருடைய ஆட்சி காலத்துல வந்து பெரிய அளவுல கொலைகளோ கற்பழிப்புகளோ சட்டம் ஒழுங்கு சீர்கூட இல்லை. திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அன்றாட தினம் கொலையா இருக்கு, கற்பழிப்பு இருக்கு, கொலை இருக்கு. கேட்டா வந்து இவங்க வந்து அதர் ஸ்டேட் வட மாநிலங்களை ஒப்பிடுறாங்க. மகாராஷ்டிரால இருக்கு, பீகார்ல இருக்கு, அந்த ஸ்டேட்ல இருக்கு, இந்த ஸ்டேட்ல இருக்கு, கொலைகள் இருக்கா. இங்க நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. நாங்க அண்ணா வழி வந்தவர்கள், பெரியார் வழி வந்தவர்கள், கலைஞர் வழி வந்தவர்கள் என்கின்ற இந்த தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி கொடுக்கறன்னு சொல்லுகின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு இல்ல. நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் அங்கங்க பெண்களுக்கு யூடிசி கொடுவேன். எடுத்துங்க, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பெண்ணு வந்து 9ஆம் படிக்கிற பெண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போன பொண்ணு காண கதறாங்க, விளாத்திக்கு வந்து அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கற்பழிச்சு கொன்னுட்டான். அவன் ஏற்கனவே ஒரு வயதுல முதிர்ந்த ஒரு வயதான அம்மாவும் ஒரு 65 வயது பெண்ணை வந்து கற்பழிச்சு நகையை திருடி கற்பழிச்சு கொண்டிருக்கிறான். அவன் கண்காணிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. அவனை கண்காணிக்கிறது யார் பண்ணிருக்கணும்? இவரு போலீஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். ஆனா அதை செய்ய தவறிட்டார். அப்ப அவங்க போலீஸ் தவறிச்சு, அவர் கண்ட்ரோல் இருக்க போலீஸ் தவறிச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்றான், 9ஆம் படிக்கிற பொண்ணு, ஸ்கூலுக்கு போயிட்டு வர பொண்ணை விளாத்தி குளத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த குளத்தூர் என்கின்ற பகுதியில அந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்னு அதற்கு 10 ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. ஆனா 10 டீம் 10 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த குற்றவாளியை. எவ்வளவு குடும்பம் 3 நாள் கழிச்சு கதறி போராடி அதுக்கப்புறம் தான் பெற்றோர் வாங்கிட்டாங்க. அந்த குழந்தையுடைய தாய் எவ்வளவு கதறி இருப்பாங்க, பெத்த தகப்பன் எவ்வளவு துடிச்சு போயிருப்பான், அவங்க அக்கா தங்கச்சி உடன்பிறகு எவ்வளவு துடிச்சு இருப்பாங்க. ஒரு பெண்ணை வளர்த்தி எவ்வளோ ஒருத்தன் பிள்ளை வீட்டுக்கு வரலையே, ஸ்கூலுக்கு போன பிள்ளை வரவே கதறி இருப்பான், நெஞ்சு படபடவை அடிச்சு கதறான். ஆனா குழந்தை கிடைக்கல, கடைசியா ஒரு காம கொடூரம் கற்பழிச்சு கொண்டான். இது போன்ற கொடுமைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில தான் இது போன்ற அவலம், கொலை, கற்பழிப்பு, காதுல ரோட்ல போனா கழுத்துல இருக்கு செயினை பிடிச்சி போறான், வரப்போன்னு தோடுக்க கழுத்தை காதி அறுத்துட்டு போயிடறான். கேட்டா போலீஸ் ஒவ்வொருத்தர் காவல் காக்க முடியுமான்னு கேள்வி கேட்கறாங்க திமுக. அப்படி கிடையாது. சட்டம் ஒழுங்க வந்து சரியா வச்சிருந்தா அவன் குற்றவாளி வந்து தப்பு பண்ணா பெரிய அளவு தண்டிக்கப்படுவான், அவனுக்கு குண்டாஸ் போடுவாங்க, அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பான்ற பயத்தை அச்சத்தை உருவாக்க வேண்டியது ஆளுங்கட்சி திமுக. அதை செய்ய தவறிச்சு. அந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விலைவாசி எல்லாம் உயர்ந்து போய் கிடக்கிறது, கரண்ட் பில் ஏறிக்கு, வீட்டு வரி ஏத்திட்டாங்க, குப்பைக்கு கூட வரி போட்டது திமுக ஆட்சியில தான். தொழில் வரி ஏறி இருக்கு, பன்மடங்கு ஏற்றிட்டாங்க தொழில் வரி. குறிப்பா சேலத்துல எடுத்துக்கிட்டா மாநகராட்சி வந்து தண்ணியை தனியார் தண்டு விட்டாங்க, 4000 கோடி மேல விட்டுட்டாங்க. இப்ப கடைசியா வந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். தனியார் என்ன பண்ணும், அவன் பிக்ஸ் பண்றதுதான் பில்லு. கரண்ட்டுக்கு எப்படி பில்லு வந்து மீட்டர் வச்சிருக்கோம் அது மாதிரி மீட்டர் வச்சிருப்போம், அவன் பிக்ஸ் பண்றதுதான் வந்து கரண்ட் பில் வந்து கான்ட்ராக்டர் எவன் டெண்டர் எடுக்கிறான் அவன் பிக்ஸ் பண்றதா இருக்கும். ரெண்டாவது ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் தண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்கள் வசிக்கிற பகுதி, இஸ்லாமிய பகுதி மக்கள் வசிக்கிற பகுதி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தெரு பைப் இருக்கு. அந்த தெரு குழாயெல்லாம் இல்லாத சூழல் ஆகி போயிடும். இதை யார் பண்ணது? திமுக ஆட்சி. சேலம் மாநகராட்சி யார் மேயர்? திமுக மேயர். திமுக ஆட்சி தான் பண்ணுது, தனியாருக்கு டெண்டர். இது போன்ற அவலங்கள், விலைவாசி உயர்வு, பொருளாதார சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், இது போன்ற. ரெண்டாவது இதையெல்லாம் தாண்டி போதை, கனிமொழி என்ன சொன்னாங்க, ஆட்சி வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பேன்னாங்க, மதுவை படிப்படியாக குறைப்பேனாங்க. ஆனா இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க, 1000 கோடிக்கு மது வித்திருக்கு, 1000 கோடிக்கு வித்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ரெண்டாவது இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கஞ்சா குடிக்கிறான், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கல்லூரியில குடிக்கின்ற நிலைமை மாறி பள்ளிகளிலும் கஞ்சா கலாச்சாரம் பெருகி போச்சு. அது தம் அடிக்கிறான், சாக்லேட் ஒடியில கஞ்சா வந்துருச்சுன்றாங்க, அது மாத்திரை ஒடியில வந்துருச்சுன்றாங்க, பல்வேறு வகையில போதைகள் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. அதை இந்த கவர்மெண்ட் தடுக்க தவறியது திமுக. அது மட்டுமல்ல, பெரிய ஒரு மது போதையில வந்து வித்துட்டு தான் அவன் கஞ்சாக்கார மாட்டான் யாரு பார்த்தா திமுக நிர்வாகி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பேரு கள்ளக்குறிச்சியில எத்தனை உயிர் போனுச்சு சாராயத்தை குடிச்சு. அதை தடுக்க வேண்டியது யாரு? திமுக கண்டறிஞ்சு உளவுத்துறை கண்டறிஞ்சு தடுத்திருக்கணும்ல.
தடுக்க தவிர பல உயிர் போயிருச்சு. அவன் குடிச்சுட்டு சாரா அவனுக்கு போய் 10 லட்சம் பணம் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா பல உயிர் போகுது, மற்றவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆசிரியர்களுக்கு இந்த கெஸ்ட் லெக்சருக்கு சம்பளத்தை உயர்த்தி இருக்கலாம், அங்கன்வாடி பணியாளருக்கு உயர்த்தி இருக்கலாம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணத்தை உயர்க்கலாம், தூய்மை பணியாளருக்கு சம்பளத்தை உயர்த்தி இருக்கலாம், பரவன் பண்ணிருக்கலாம். இதையெல்லாம் செய்ய தவறிய திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துச்சு, நாங்க வந்தா பரவன் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு குடிச்சிட்டு சாரா அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது. ரோட்ல போராடிட்டு இருக்கான், ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி போராடிட்டு இருக்கான், அவனுக்கு பணத்தை ஊக்கத்தொகையை உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கல. அந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொகுப்பூதிய பணியாளர் இவங்களுக்கெல்லாம் துப்புரப்பணியா போறான், அவனை தூக்கி போய் ஜெயில போடுறான். இது போன்ற சூழல் தான் இருக்கு. கொலைகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது, தன்னுடைய உரிமைக்காக போறவர்களை சிறையில் அடிக்கிறது திமுக. இந்த நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. இப்ப திமுக ஆட்சி அமைஞ்சாதான் பாரதிய ஜனதா இங்க உள்ள வராது, இல்லைன்னா பாரதிய ஜனதா உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையிலே அப்படி ஒண்ணு இருக்குதா, இல்ல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களா? இல்ல இங்க நடக்கிறது சட்டசபை தேர்தல், நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் கிடையாது. தமிழகத்தில் நடக்கிறது சட்டசபை தேர்தல். அது ஸ்டாலின் என்ன நினைக்கிறது, எப்ப பார்த்தாலும் மோடி மோடி மோடி, இவரு தானே கூப்பிட்டு வந்தாரு. இவரு எடப்பாடியார் கூட்டு வந்ததை காட்டிலும் மோடி அதிகமா கூட்டு வந்து வாங்க வாங்கன்னு சிகப்பு கம்பளம் விரிச்சது ஸ்டாலின் தானே. அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு புலன் காட்டுறாரு, இங்க இருக்கும்போது வெள்ளை கொடையை பிடிக்கிறாங்க, கருப்பு கொடை கூட பிடிக்க, வெள்ளை கொடையை பிடிக்கிறாங்க. இங்க நடக்கிற விளையாட்டு விழா கூப்பிடுறாங்க, அங்க போய் அவரு தனியா சந்திக்கும் சாஷ்டாங்கமா விழுகிறாங்க, இங்க எதிர்ப்புன்றாங்க. இது நடக்கிறது சட்டசபை தேர்தல். அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வச்சிருக்கு. ஆனா இங்க தலைமை ஏற்பது எடப்பாடியார், இங்க முதல்வர் எடப்பாடியார், ஏன்னா அவரு தான் ஆட்சி அமைக்க போறார். அதனால இது மத்திய அரசாங்கத்திற்கான தேர்தல் கிடையாது, நாடாளுமன்ற, இது சட்டசபை தேர்தல். ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா பிஜேபி உள்ள வந்து நீங்க தான் கொண்டு வந்தது பிஜேபிய, நீங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்தீங்க இல்ல. இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப ஜெயிக்கிற எம்எல்ஏ எல்லாம் எம்பி ஆயிடுவாங்களா? இல்ல, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கான தேர்தலா. ஜெயிக்கிறவங்க போய் பார்லிமெண்ட்ல உட்கார போறாங்க, 234 பேர். இங்க தமிழ்நாட்டு சட்டசபையில தான் உட்கார போறாங்க. இது ஸ்டாலின் ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற ஸ்டாலின். அது தவறு, அது பொய். ஏனென்று சொன்னா முழுக்க முழுக்க பிஜேபி கொண்டு வந்து இவங்க தான். எப்ப பார்த்தாலும் பாசிசம் பாசிசம், மோடி 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 வார்த்தை காலையிலிருந்து எழுந்திரிச்சு நைட் வரையும் மோடிய பேரை பப்ளிசிட்டி பண்றது இவங்க தான். திமுக தான் பப்ளிசிட்டி பண்றாங்க. இல்லைன்னா மோடின்ற பேர் இங்க வேற கட்சிக்கார அத்தனை பேர் ஒரு நாளைக்கு 100 டைம் 200 டைம் உச்சரிக்கிறதுல வேற அவங்க கட்சிக்காரங்க கூட 100 டைம் உச்சரிக்க மாட்டாங்க, பிஜேபி காரங்க கூட. ஆனா 100 முறைக்கு மேல உச்சரிக்கிறவர் ஸ்டாலின் உச்சரிக்கிறாரு, அவருடைய பையன் உதயநிதி உச்சரிக்கிறாரு. ரெண்டாவது இவர் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க. பிஜேபி ஓபனா சொன்னா கூட பிஜேபி குடும்ப அரசியல் பண்ணல, அதிமுக குடும்ப அரசியல் பண்ணல. ஆனா திமுக குடும்ப அரசியல் பண்ணுது. அவர் முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சரா இருந்தார் கலைஞர், அவருடைய பையன் ஸ்டாலின் முதலமைச்சர், அவருடைய பையன் ஸ்டாலினுடைய பையன் துணை முதலமைச்சர், கனிமொழிக்கு முக்கிய பதவி, தயாநிதி போன எல்லாத்திற்கும் பதவி. கேட்டா அவங்க மட்டுமே வந்துட்டு இருப்பாங்க, கடைநிலை தொண்டை எவனும் பதவிக்கு வர மாட்டான். இல்ல மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து தானே அவங்க வராங்க. அதை அரசர் ஆக்குறது யார்? மக்கள் தேர்ந்தெடுக்கிற பிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தது யார்? இவர் டைரக்டா உதயநிதி என்ன மக்களுக்காக சர்வீஸ் பண்ணிட்டார், என்ன தியாகம் பண்ணிட்டாரு? சரி, ஸ்டாலினாவது மிசா காலத்துல அடிப்பட்டார், உதப்பட்டார், வந்தாரு போனாரு அப்படின்றாங்க. இவர் அப்படி இல்லையே, எடுத்தோட மன்னர் ஆகிறார். யாரு இவர்? உதயநிதி எடுத்த உடனே மன்னர் ஆகிறார். எடுத்தோடனே எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, மாநில இளைஞர் செயலாளர் கொடுக்குறாங்க, திமுக எடுத்தோட சீட்டு கொடுக்குறான், அவன் வேலை செய்ய வைக்கிறாங்க. அது ஏதோ பணம் லஞ்சம் கொடுக்குறான், அதை ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான், அதை பண்றாங்க. லஞ்சம் என்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, ஜெயிக்க வச்சிடறாங்க. சரி, திமுக கட்சியில யாரும் துணை முதலமைச்சர் ஆகிற தகுதியே கிடையாதா? ஏன் ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் தலித் சமூகத்தை சார்ந்தது துணை முதல்வர் கொடுத்திருக்கலாம்ல? நாங்களுமே கூட கோரிக்கை வச்சோம், துணை முதல்வராக ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் கொண்டு. நீ யாரோட கூடியா, உன் கட்சியில இருக்க எவனுக்கு யாருக்கானாலும் கொடு, நான் வேணாலும் சொல்ல. ஆனா துணை முதல்வர் உங்க கட்சியில இருக்க ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் தலித் சமூகத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவன், ஆதி திராவிடருக்கோ அருந்ததியருக்கோ தேவேந்திர குலகளாக பட்டியலினத்துல இருக்க யாரோ ஒருத்தருக்கு கொடுத்திருக்கலாம், துணை முதல்வர் கொடுக்கலையே. அதை செய்ய தவறிய திமுக கேட்ட நீங்க சமூக நீதி ஆட்சின்னுவீங்க, திராவிட மாடல் ஆட்சின்னுவீங்க, இது பெண்ணுரிமைக்கான ஆட்சின்னுவீங்க. எங்க சமூக நீதியை பார்க்க முடியுது? நீ வேற ஒருவரை தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை துணை முதல்வராக கொடுத்திருந்தா அங்கே சமூக நீதி இருக்குன்னு சொல்லலாம், உனது திராவிட மாடல் என்று சொல்லலாம். அது இல்லையே, அப்புறம் எப்படி சமூக நீதி ஆட்சி நீ பண்ற? நீ எந்த பெரியார் வழியில வந்த? நீ இப்ப சாதி ஒழிப்புக்காக குரல் கொடுக்க, சாதி ஒழிப்புக்காக வந்த கட்சி திராவிட கட்சி, திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலைக்காக திமுக இப்படி வந்தது. ஆனா நீ சாதி ஒழிப்புக்காகவோ எதுவுமே செய்யல பெருசா.
நீ என்கரேஜ் தானே பண்றீங்க. அதெல்லாம் வந்து கட்டுக்கதைங்க, புரியுதுங்களா? அவங்க ஓட்டு போட்டு வந்தாலுமே கூட ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதவி கொடுத்து வேற என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலின் மகன் என்கின்ற தகுதியை காட்டிலும் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியும் இல்லையே. வேற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்க கட்சியில, தலித் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ பேர் திறமை வாய்ந்தவர்கள், உச்சபட்ச படிச்சிருக்கிறவங்க, வழக்கறிஞரா இருக்கிறாங்க, படித்த பெரிய மெத்த படித்தவர்கள் இருக்கிறாங்க, திறமை வாய்ந்தவர்கள், பேச்சு திறமை அறிவார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க திமுக தலித் சமூகத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஸ்டாலின் அவருடைய மகன் என்பதற்காக உதயநிதி துணை முதல்வர் ஆயிருக்காங்க. இது எங்க போய் சொல்றது? உதயநிதிக்கு கொடுத்தாலும் அவங்க கட்சியில இருக்கவங்க அதை எதிர்த்து எதுவும் யாருமே கேள்வி கேட்கல. கேட்டா காலி பண்ணிடுவாங்க. கேட்டா உதயநிதிக்கு துணை முதல்வர் அவன் இருக்கிற பதவி கட்டம் கட்டி காலி பண்ணி இருக்கிற இடத்துல பண்ணிடுவாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? ஸ்டாலினும் அது அவர் கூட இருக்கிற விசுவாசிகளும் இருக்கிற இடத்துல பண்ணிடுவாங்க. அதான் சபரீசன் இருக்காருல்ல, இப்ப தமிழ்நாட்டை கண்ட்ரோல்ல யார் வச்சிருக்கா? ஆட்சி திமுக பண்ணலாம், ஸ்டாலினுடைய மருமக சபரீசன் தான் கண்ட்ரோல் இருக்கு. தமிழ்நாட்டில் பல்வேறு இன்னைக்கு தொழில் நிறுவனம் அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அந்த அம்மா கனிமொழி கண்ட்ரோல பல்வேறு பேட்டி தருமபுரியில் இருக்கு, பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த அம்மா பேர்ல தொழிற்சாலைகள் இருக்குது. தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இருக்கு. சபரீசன் கண்ட்ரோல தமிழ்நாட்டில் பாதி இடமே இருக்குதுன்றாங்க. புரியுதுங்க? அப்படிதான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து பேசுறாங்க. அவருக்கு வந்து கால்களையே தேடிட்டு இருக்காரு. அதாவது சசிகலா அம்மா காலில் இருந்தாரு, அப்புறம் ஓ பன்னீர்செல்வம், அதுக்கடுத்தது அமித்ஷா இப்படி செஞ்சிட்டு இருக்காரு. இவரிடம் ஆட்சியை ஒப்படைச்சாக்கா அதை பாஜக கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி, பாஜக தான் இங்க ஆளும், அதாவது அதிமுக ஆளாது பாஜக தான் இங்க ஆளும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அது அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அவர் எடப்பாடியார் ஏதாவது சொல்லணும். வயதுல முதியவர்கள், வயதுல தன்னை விட வயதுல முதியவர்கள் கையிலயோ வயதில் மூத்தவர்களுடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தவறே கிடையாது. இவருடைய இப்ப நம்ம சொல்றோம், இவர் வந்து எத்தனை டைம் தயாநிதி, இவரு ஸ்டாலின் அவருடைய பையன் உதயநிதி என்ன பண்ணாரு? மோடியை வாங்க வாங்க வாங்கினாரு, கோ பேக்னாங்க ஃபர்ஸ்ட் எதிர்கட்சியா இருந்தா. இப்ப வெல்கம்ன்றாங்க, வாங்கன்னு வர வச்சாங்க. அவர் போய் விளையாட்டுக்கு வந்து சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டுக்கு வந்து ஸ்டேடியத்துக்கு வந்து மோடி வந்துட்டு போனார். ஏன்னா அப்ப வந்துட்டு போனப்ப இவர் போய் சாஷ்டாங்கமா விழுந்தாருன்னே சொல்றாங்க. யாரு? முதல்வருடைய துணை முதல்வரா இருக்கு, முதல்வருடைய சன்னு விழுந்தாரு, கூட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான்னு சொல்றாங்க. உள்ள நடக்கிறது தெரியுமா? அரங்கத்திற்குள்ள. இது வெளியில பகிரங்கமா ஒரு பெரியவங்க வயதுல மூத்தவர்கிட்ட ஆசீர்வாதம் அதை பகிரங்கப்படுத்துறாங்க. இவரு போய் எங்க அடமானெல்லாம் டெல்லியில அடமானெல்லாம் வச்சுட்டு போக மாட்டார். அவருக்குன்னு தனி திறமை இருக்கு, எடப்பாடியாருக்குன்னு தனி திறமை இருக்கு, அவருக்குன்னு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, வேகம் இருக்கு, விவேகம் இருக்கு, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவர் அமைச்சரா இருந்த போது காட்டிலும் ஒரு முதலமைச்சர் ஆன பிற்பாடு அவரு பன்மடங்கு அவர் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டார் அவர். ஏன்னா அதே மாதிரி மக்களுக்கிட்ட பழகின்ற பண்பு. ஸ்டாலினை போய் யாராவது வீட்டு அவரை போய் பார்க்க முடியும்? முதல்வர் சாதாரணமா பார்க்க முடியும். ஒரு கடைநிலை தொண்டன் கூட பாமர மக்கள், அவன் எந்த சமூகமா இருக்கலாம், ஒரு பாமர மக்கள் கூட சேலத்துல போனா, நெடுஞ்சாலை நகர்ல போனா சாதாரணமா பேசலாம். ஆனா இப்படி நான் இந்த பிரச்சனை, ஆனா எனக்கு இந்த பாதிப்பு, நான் இந்த பாதிக்கப்பட்டு சாதாரண ஒரு மனு கொடுத்து சாதாரணமா பேசலாம். அப்படி எளிமையா பேசக்கூடியவர். ஏன்னா ஒரு அண்ணன் எடப்பாடியார் வந்து எளிமையா பேச, ஸ்டாலின் எல்லாம் பக்கத்துல நெருங்க கூட முடியாது, எஸ்கார்டு பக்கத்திலே விட மாட்டாங்க. ஆனா இவர் அன்றாடும் பல, சேலம் ஒரு வரும் பொழுதெல்லாம் அன்றாடும் போய் ஆயிரக்கணக்கான மக்கள், பொதுமக்கள், ஏழைகள், பாதிக்கப்பட்ட மக்கள் சாதாரண ஒரு போய் பார்க்க முடியுது. அதனால இவர் வந்து போய் டெல்லியில வந்து அடமானெல்லாம் வைக்கிறதெல்லாம் போய். இவங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல இல்லையா, கூட்டணி இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனை அப்ப இவங்க யாரு? காங்கிரஸோட கூட்டணி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இலங்கை அழிந்தது, ஈழத்தமிழர் அழிஞ்சு செத்து ஒழிஞ்சான யார் காரணம்? ஈழத்திற்காக பாடுபட்ட பிரபாகரன் மடிஞ்சார இந்த உயிரை விட்டாரு எப்ப? திமுக ஆட்சியில் இருந்தப்ப தானே. நாடகம் நடத்துனீங்க, எம்பி பதவி ராஜினாமா போட, ஸ்டெண்ட் அடிச்சீங்க, சீனம் போட்டீங்க, எத்தனை உயிர் போனுச்சு. நீ அப்பயே விட்டு அத்தனை எம்பி பதவி ராஜினாமா பண்ணிருந்தா மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துருக்காங்கல்ல, காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்துருக்காங்க, உயிர் காக்கப்பட்டிருக்கும்ல. ஈழத்தில் இருக்க நம்முடைய தொப்புள் குடி ஒரு தமிழன் எத்தனை பேர் வந்து பாதுகாத்து இருக்கோம், அது பண்ணலையே. தமிழ் மக்கள், தமிழ் ஈழன்ன எல்லாத்தையும் கொண்டு குவிச்சது நீ உடந்தையா இருந்தது, திமுக தான் உடந்தையா இருந்தது. அதனால இதெல்லாம் டிராமா. பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தாங்க, ஆட்டோமேட்டிக்கா கூட்டணியில் இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பதவி சுகத்தை அனுபவிச்சீங்க திமுக. ஸ்பெக்ட்ரம் மூலம் நடந்தது எப்ப? காங்கிரஸோட கை கோத்துக்கிட்டு இருந்தப்ப தானே. அப்ப விஜிலன்ஸ் ரைடு விட்டாங்கல்ல, அப்ப மேல ஒரு பக்கம் ரைடு நடக்குது, இங்க பேச்சுவார்த்தை நடக்குது, கூட்டணி பேச்சுவார்த்தை. எல்லா பக்கமும் நீ வந்து காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி இருந்தீங்க, பிஜேபி கூட கூட்டணி இருந்தீங்க. உனக்கு தேவைன்னா அவங்களோட தேவையில்லைன்னா அவங்க வந்து பிஜேபி மதவாத கட்சி, பாசிசம் அப்படின்னு. இஸ்லாமியர்களுக்கு அரணா இருக்கு, எந்த இஸ்லாமியருக்கு அரணா இருக்க? எத்தனை இஸ்லாமியர் உனக்கு எதிராக இருக்கிறாங்க? பிஜேபி வேணான்னு நினைக்கிறதுனால இஸ்லாமியர் ஒரு சிலர் வந்து எதிராக இருக்காங்க. அதிமுக எத்தனை பிஜேபி, எத்தனை இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியார் வேணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இஸ்லாமிய பெண்களுக்கும் அதே பிஜேபி இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல,
அதை வந்து நல்ல விஷயங்களை வரவேற்கணும். எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து எது பகைச்சிக்கிட்டோ அல்லது அது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டோ போயிட்டு இருக்க முடியாது. இங்க நடக்கிறது சட்டசபை தேர்தல், தமிழகத்தில் நடப்பது சட்டசபை தேர்தல். இங்க வந்து எடப்பாடியாருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போட்டியை ஒழிய மு.க. ஸ்டாலினுக்கும் அவர் பாரத பிரதமர் மோடிக்கும் போட்டி கிடையாது. ஏன்னா விஜய் கூட சொல்லும்போது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி, அதாவது டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அந்த பிரச்சாரத்தையே தொடங்குறாரு. அந்த இதில் வந்து எடப்பாடி அவர்களோட பேரை தவிர்த்துட்டே வராரு. அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாத்துக்கும் முதல்வர் ஆசை இருக்கும். அரசியல் கட்சி இருக்கு எல்லாத்துக்கும் முதல்வர். அவன் கட்சி தொண்டை சொல்லுவான், போகும்போதே கோஷம் போடுவான், அண்ணன் வாழ்க்கணுவான், வருங்கால தமிழக முதல்வர் வாழ்வனுவான். அது எல்லாத்திற்குமே இயல்பா அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆசை இருக்கும். அது போல விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு முதல்வர் ஆகணும்ன்ற ஆசை வந்து விஜய்க்கு இருக்கு. முதல்வர் ஆகணும்னு விஜய்க்கு ஆசை இருக்கு. அந்த அடிப்படையில வந்து என்ன சொல்றாரு, எனக்கும் திமுக தான் போட்டி. தெரிஞ்சிட போது, இன்னும் ஓரிரு நாள்ல தெரிஞ்சிட போது. 4ஆம் தேதிக்காக மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதல்வர் யார் அப்படின்னு தெரிஞ்சிட போது. எத்தனை சதவீதம் தமிழகத்துல ஓட் பேங்க் வாங்கினாங்க, ஏடிஎம்கே எவ்வளவு ஓட்டு பேங்க் வாங்கினது சதவீதம், திமுக எத்தனை சதவீதம் ஓட் பேங்க் வாங்கியிருக்கு, தாவேக்க எத்தனை சதவீதம் ஓட் பேங்க் வாங்கி ஆட்டோமேட்டிக்கா 4ஆம் தேதி தெரிஞ்சிட போது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா தெரிஞ்சிட போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் நினைக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இவ்வளவு ஓட்டு வாங்குவோம் அவ்வளவு ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு நினைக்கலாம் முதல்வரான. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை ஆட்டோமேட்டிக்கா வாங்குவாங்க. ஆனா வருகிற சட்டமன்ற 2006 தேர்தல அதிக இடங்கள்ல, அதாவது கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அதிமுக அந்த எடப்பாடி ஆட்சி அமைக்கின்றது நான் நம்புறேன், அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். இல்ல இப்ப வந்து மதவாத சக்தியோட கூட்டணி வச்சிருக்காங்க, அதே போல ஜாதி வாதத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க. பாமகவுக்கு போன முறை 10.5% இடஒதுக்கீடு, அதாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்ததே வந்து பாமகவை கவர வேண்டும், வன்னியர்களை கவர வேண்டும், அந்த வாக்குகளை வட மாவட்டங்களில் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் செஞ்சாங்க. ஆனாக்கா அந்த 10.5% அந்த வன்னிய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகம் அப்படிங்கிற மாதிரி கருத்து வைக்கிறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்புடைய சட்டத்தை எழுதினவர் டாக்டர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே அவர் வந்து அமைச்சரா இருந்தவர், தொழிலாளர் அமைச்சராக. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர் வந்து இன்னைக்கு 100 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறான். இந்தியாவில 100 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறான். ஆனா அண்ணல் அம்பேத்கர் வந்து வெறுமனையே தலித் மக்களுக்காக மட்டுமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுற. அதுல எல்லா சமூக மக்களுக்கும், இந்தியாவில் வாழுகின்ற அத்தனை கோடி மக்களுக்குமான இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எழுதினார். அப்படி எழுதும் பொழுது அவர் இடஒதுக்கீடு வெறுமனையே வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கல. அவர் பதவியை துச்சமா எரிஞ்சிட்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்கு அவருடைய பதவியை துறந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அது போல அந்த பார்வையில தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து வன்னியர் சமூக மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை வந்து கொடுத்திருக்கிறார். இப்ப தலித் மக்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு இருக்கு, அவங்களும் எல்லா சமூகத்திற்கும் அது எம்பிசி பிசி எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. இருந்தாலும் வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. தலித் மக்கள் எப்படி தமிழகத்தில் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அதே போல வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்கிறதுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்தார். அவர்களை ஏமாற்றுவதற்காகவோ அல்லது தேர்தலை கருத்தில் கொண்டோ அண்ணன் எடப்பாடியார் அப்படி பண்ணல. ஆனா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. நீதிமன்றம் தான் வந்து தடை விதிச்சோ, இவரு அது வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து இவரு பறித்தது அண்ணன் எடப்பாடியார் கிடையாது, அதிமுக கிடையாது. பறித்தது நீதிமன்றம் தான் அது தடை விதித்தது ஒழிய அண்ணன் எடப்பாடியார், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் கிடையாது. ஆகவே கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார், அதை தடை விதித்தது நீதிமன்றம். ஆனா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் சமூக மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 10.5% இடஒதுக்கீட்டுல பெரும்பான்மையா வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையா வசிக்கின்ற பகுதிகளில், பெரும்பான்மையா மக்கள் தொகை இருக்கின்ற பகுதியில அந்த மக்கள் கல்வியில, பொருளாதாரத்துல, வேலை வாய்ப்புல நிறைய முன்னேறி இருக்காங்க. அந்த கொடுத்த உடனே ஸ்டாப் ஆகல. அந்த கிடைச்ச அந்த கேப்ல நிறைய பேர் அந்த இடஒதுக்கீடு காலேஜ்ல கூட எடுத்து, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதுல 10.5% நிறைய பேர் உள்ள பூந்திருக்கிறாங்க. வன்னியர் சமூக என்னுடைய நம்ம மிகவும் நேசிக்கின்ற அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, நான் தலித் சமூகத்தினுடைய சார்ந்த நான் பிறந்திருந்தாலும் கூட அனைத்து சமூக மக்களுக்காக உழைக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து சாதி மதம் இனம் மொழியை கடந்து உழைக்கிறேன். அது போல அவங்களையும் சகோதரர்களா நினைக்கிறேன். வன்னியர் சமூகத்தில் இருக்கிறவர்களும் என்னுடைய சகோதரனா நினைக்கிறேன். அவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. கல்லூரியில் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வன்னியர் சமூக மாணவர்கள் படித்திருக்கிறாங்க, வன்னியர் சமூக மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு போயிருக்காங்க. ஆகவே இது ஏமாற்று வேலை இல்லை. முழுக்க முழுக்க திமுக சொல்லுவது போல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு தேர்தலை கருத்தில் கொண்டோம். அவர்களை ஏமாற்றுவதற்காக எடப்பாடியார் கொடுக்கல, உணர்வு பூர்வமாக கொடுத்தா 10.5%. இப்ப
தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், இப்படியெல்லாம் வந்து இருக்கிறாங்க இல்லைங்களா கட்சிக்காரங்க. இவங்க எல்லாத்துக்கும் அதாவது நாங்கள் தான் பாதுகாப்பு அரண், எங்கள் பக்கம் தான் நீங்கள் இருக்கணும், அம்பேத்கரிஸ்டாக இருந்தாலும் சரி, பெரியாரிஸ்டாக இருந்தாலும் சரி, எங்கள் பக்கம் இருந்தால் தான் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுக சொல்றது எந்த அளவு உண்மை? அதாவது இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீ கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் அமைப்புகள் இருக்குது, அப்புறம் மதிமுக, அப்புறம் இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் இஸ்லாமிய அமைப்பெல்லாம் கூட இருக்கு. அது ஒரு மாயையான ஒரு பிம்பத்தை மோடி 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 பாசிசம் RSS அப்படின்ற ஒரு மாயை இவங்கள்ட்ட காமிச்சு ஆட்டோமேட்டிக்கா இவங்களை வந்து தன்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. யார? காங்கிரஸ, விடுதலை சிறுத்தைகளை, கம்யூனிஸ்ட் அமைப்புகளை, இஸ்லாமிய அமைப்புகளை, மதிமுக பிஜேபி கூட கூட்டணி இல்லையா? விடுதலை சிறுத்தைகளும் இணக்கத்தை காட்டியிருக்காங்கல்ல, பிரதமர் இணக்கத்தை காட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட பயணிச்சு இருக்கிறாங்கல்ல. அதாவது ஒரு மாயான ஒரு தோற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாயான தோற்றத்தை, பிம்பத்தை உருவாக்குறாரு. கம்யூனிஸ்டுகளும் ஒரு சில நேரங்கள்ல வந்து மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை ஆரம்ப காலங்கள்ல ஆதரிச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்குள்ள சூழல்ல மதவாதம், பிஜேபி, RSS அப்படின்னு சொல்லி ஒரு மாயான தோற்ற ஸ்டாலின் போக அதற்கு இவங்க எல்லாம் பணிஞ்சு போறாங்க. வேறு வழி இல்லாம பணிஞ்சு போயிட்டு இருக்காங்க ஒழிய விருப்பப்பட்ட எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்குதுன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு இவங்க விடுதலை சிறுத்தைகளை கேட்கறாங்க. காங்கிரஸ் என்ன பண்றாங்க? அதிகாரம் வேணும், பதவியில பங்கு கூட, ஆட்சியில பங்கு கூட காங்கிரஸ் கேட்கறாங்க. இந்த தேர்தலுக்கு பிடிக்கிட்டு போயிடுவாங்க காங்கிரஸ் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருந்தது. இருந்தாலும் இவங்க கெஞ்சி கூத்தாடி ஒழுங்கு பண்ணி அதை அப்படியே கூட நிறுத்திக்கிட்டாங்க. அதனால வந்து அது திமுக சொல்வது எங்களோட தான் பெருத்த அணி இருக்கிறது அப்படின்றது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்த போது பெரிய கூட்டணி எல்லாம் கிடையாது, அதிமுக கூட்டணி கிடையாது. தேர்தல கருத்து கணிப்புகள் திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஜெயிச்சது அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில உட்காந்து. அது போல தேர்தலுடைய கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்த டைம் ஆனா எடப்பாடியார் ஆட்சியில உட்காரோரு நாங்க நினைக்கிறோம், நம்புறோம், அது நடக்கும். இல்ல அதாவது என்னன்னாக்கா கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு சீட்டு குறைவா கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அங்க இருக்கிறாங்க. மதிமுக வந்து சீட்டும் குறைவா கொடுத்து எங்களோட உதயசூரியன் சின்னத்துல போட்டிடணும்னு சொன்னாலும் அங்க இருக்காங்க. கமல் எனக்கு சீட்டே வேணாங்க, அவருக்குதான் ஒரு எம்பி சீட் கிடைச்சிருச்சு இல்ல, ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவரு மக்கள் நீதி மையத்தை போய் இணைச்சிட்டார் திமுக. சும்மா மக்கள் நீதி மையம் ஒண்ணு இருக்குதே ஒழிய அவர் போய் இணைச்சிட்டார், காலிலே விழுந்துட்டார். அவருக்குடைய ஆசை ஒரு எம்பி, ஆட்டோமேட்டிக்கா எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க. அவருக்கு வேண்டதெல்லாம் அது என்ன கிடைக்குமே கிடைச்சிருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிருச்சு, எம்பி சீட்டு கிடைச்சிருச்சு. அவர் பல்கா என்ன அனுபவிக்க நினைச்சாரு அனுபவிச்சுட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு மேல என்ன போயிட்டு அவருக்கு ஏறக்கூட 70 வயது கடந்திருப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா சினிமாவில் உச்சபட்சத்துல அதிக நடிப்புல இருந்தாரு, அந்த உயர்ந்த இடத்துல இருந்தாரு. அதெல்லாம் டவுன் ஆகி போச்சு. டவுன் ஆக காலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சார் மக்கள் நீதி மையினார். என்னென்னமோ வீரவசனம் பேசினாரு, திமுக வீழ்த்தோனார், அதை வீழ்த்தோனார், எதுவுமே வீழ்த்தோம். சாஸ்டாகமா போய் கமல் காலில் விழுந்துட்டாரு. கமல் காலையும் உதயநிதி காலையும் சாஸ்டாக இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சி எம்பி சீட்டு மேல் சபையில எம்பி சீட் வாங்கிட்டாரு. அவருக்கு உண்டான ஒழுங்கு பண்ணிட்டாரு. அதனால எம்எல்ஏ சீட்டு வாங்கல, ஒன்னும் சீட்டு வாங்கல. அவரை நம்பி போனவங்களாம் குழி தோண்டி போச்சு விட்டார். அதனால தராட்டில் விட்டார் கமல். அதே போல விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு கூடுதலா சீட்டை கொடுத்துருக்கணும். திமுக ஆனா கொடுக்கல, அவங்களையும் திமுக ஏமாத்திருக்கு. சந்தர்ப்ப சூழல் அவங்களுக்கு தவிர்க்க முடியாது, அங்க கூட ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து அவருடைய தன்மானத்தெல்லாம் இழந்துட்டு தான் அவங்க கூட பயணிக்கிறாங்க. திமுக தன்மானத்திலிருந்து தான் கம்யூனிஸ்டுகள் பயணிக்கிறாங்க. அதனால வந்து எல்லாத்தையும் திமுக வந்து அதாவது பிஜேபி எல்லா கட்சியும் எடுத்து சாப்பிட்டுரும் காலி பண்ண நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, திமுக தான் எல்லா கட்சியும் சாப்பிட்டு இருக்குது. மதிமுக காலி பண்ணிருச்சு. மதிமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு இருக்குதா? வைகோ எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாரு, அவ்வளவு பேச்சாளர், திறமையானவர், அறிவார்ந்த சிந்தனையாளர். இன்னைக்கு மதிமுக அவங்க கட்சி சின்னத்துல உதயசூரியன் சின்னத்துல நிக்கிற மாதிரி என சூழல் ஆகி போச்சு. எந்த கட்சி வேணாலும் என் சின்னத்துல நிக்கிறது கட்டாயப்படுத்துது திமுக. அப்ப கம்யூனிஸ்டுகளோ அல்லது மதிமுகவோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் அமைப்போ இஸ்லாமிய அமைப்பெல்லாம் வந்து தனிச்சிருந்தல் நிக்கிறாங்க. நிறைய பேர் திமுக தான் நிக்கிறாங்க. அப்ப கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து ஒரு தான் தான் சர்வதிகாரி அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடக்கி ஆளுகிறது தான் திமுக, மு.க. ஸ்டாலின். இப்ப வந்து தேர்தல் பிரச்சாரத்தப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா ஆசி பெற்ற ஒரு அந்த காலில் விழுகிற மாதிரி அந்த ஒரு போட்டோவை எடுத்து பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அது வந்து அரசியல்ல அமைச்சர்களும் அம்மா காலில் விழுவாரு. ஏன் புரட்சி தலைவர் அம்மா சேகர் பாபு எந்த கட்சியில இருந்தாரு?
இவரு ஈரோட்ல இருக்காரு அமைச்சர் முத்துசாமி எந்த கட்சியில இருந்தாரு? இன்னைக்கு திமுக இருக்க பல்வேறு அமைச்சர்கள், இப்ப இருக்க தருமபுரியில இருந்தாரு கல்வி அமைச்சர் இருந்தாரு, அவரு எங்க இருந்தாரு? எல்லாம் பெரும்பான்மையான நபர்கள் அதிமுக இருந்து போனவங்க தான் திமுக போனவனா பதவி சுகம், அவனுக்கு வேண்டதெல்லாம் கிடைச்சிருது, ஆட்டோமேட்டிக்கா ஓடுறாங்க. ஏன் அம்மா புரட்சி அம்மா கால நீ உழுகல, நீ ஆட்டோமேட்டிக்கா உழுதியா? இப்ப இருக்க டெப்டி இங்க வந்து சிஎம்மா இருந்த அதிமுக இருக்கும், அம்மா அழகு பார்த்தாங்க ஓபிஎஸ், நீ அம்மா கால உழுகல, அதே முத்துசாமி அவரு காலில் விழுகல, எல்லாமே இங்க இருக்கிற சேகர் பாபு போய் அம்மா கால புரட்சி அம்மா கால விழுகல, எல்லாம் இங்க இருந்து காலில் விழுந்தீங்கன்னா அங்க போனேன், நீ கேட்டா காலில் விழுந்த யாரு காலில் விழுந்தாங்க? அம்மாவுக்கு கூடிய பயணிச்சுங்க சசிகலா, அதனால வயதுல மூத்தவங்க அடிப்பில் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம், அது ஒரு விஷயமே கிடையாது. அந்த அம்மா இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு சிலர் தூண்டி விட்டு அந்த அம்மா தனிச்சு நிக்கிறாங்க. சசிகலா வந்து ஒரு சிலர் தூண்டுதலால, திமுக தூண்டுதலால அந்த அம்மா தனிச்சு ஒரு கட்சின்னு ஏதோ ஆரம்பிச்சுக்கிட்டு தூண்டுதல் நிக்குது. அந்த அம்மா உணர்வுபூர்வமா கண்டிப்பா இவருக்கு அண்ணன் எடப்பாடி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். திமுக தூண்டுதல்னாலதான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிச்சு, அதனால நிக்க வச்சுட்டு இருக்குது. ஆனா அந்த அம்மா வயதுல மூத்தன்ற அடிப்படையில் அவர் அண்ணன் எடப்பாடியார் காலில் விழுந்து அப்ப ஆசீர்வாங்க. இதை வந்து சும்மா ஒன்னையே பிடிச்சிட்டு காலில் விழுதான், நீ 1000 பேர்த்திட்ட விழுகிறியா? அதெல்லாம் எங்க அண்டர் கிரவுண்ட்ல நடக்குது. போய் அவர் மோடி வரும் பொழுது இது தயாநிதி ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி போய் காலில் விழுகல, அது பரவலா பேசப்படுது. இங்க எது ஒரு பக்கம் வந்து கோ பேக் மோடினாரு, இன்னொரு பக்கம் போய் சென்னைக்கு வா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தாரு பரவலா சொன்னாங்க. அது பகிரங்கப்படுது. அந்த வீடியோ வெளியில, அது வீடியோ வெளியே வந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதங்கிறது ஒரு தப்பு. திருப்பரங்குன்றத்துல கூட அந்த நில அளவைக்கல் மேல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாக்கா நாங்க அதை ஏத்த விடாம நாங்க தடுத்துட்டோம். இதே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியா இருந்திருந்தாக்கா இந்நேரம் அங்க தீபத்தை ஏத்திருப்பாங்க, அங்க ஒரு மத கலவரம் உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு. அங்க மத கலவரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்களுக்கும் கலவரத்தை உருவாக்க நினைக்கிறதே திமுக தான். திமுக அது குளிர்காய நினைக்குது, புரியுதுங்களா? திமுக அது குளிர்காய நினைக்குது. அங்க வந்து அங்க சாதி மோதலோ மத மோதலோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வங்கி அரசியலுக்காக மக்களை வந்து கெடுக்கிறது திமுக. அங்க தீபம் ஏத்தலாம் அவன் காம்ப்ரமைஸ சமாதானம் போயிட போறான், புரியுதுங்களா? தீபம் ஏத்துறதுல ஒரு கலவரம் வந்துருமா? அது ஒண்ணுமே கிடையாது. ஏன் இன்னைக்கு கூட்டணி இருக்கிற பிரேமலதா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா ஆட்ட முடிய தீபத்தை ஏத்துவோம் தானே அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா என்ன நினைச்சு சொல்லுச்சுன்னே தெரியல. திமுக என்ன இருக்குது? பெண்களுக்கான பாலியல் பிரச்சனையும், 2வது போதை பிரச்சனையும், கஞ்சா மட்டும் இல்லாத வேற என்ன தப்பு சொல்லிடுவோம் அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா கூட்டணிக்குள்ளதுக்கு ஸ்டாலினுக்கு உலைய வைக்குது அடியில. அதிமுக ஸ்லீப்பர் செல் தானே பிரேமலதா அப்படி கூட இருக்கலாம், புரியுது? அப்படி கூட இருக்கலாம். பிரேமலதா என்னென்ன நினைக்குதுங்க அதிமுக என்னென்ன, அந்த மாதிரி நம்ம கூட்டணியில தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது இங்க டைரக்டா இல்ல இன்டைரக்டா அங்க இருந்தா நம்ம கூட தான் இருக்குது, அதிமுக கூட்டணியில தான் இருக்குது. அது மாதிரி சூழல் தான் இருக்குது. இப்போ வந்து உங்களோட தலைவர் தொடங்கி அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் தேர்தலில் ஒரு பங்கெடுக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்த முறை நீங்கள் அதிமுக தலைமையிட்ட சீட்டு கேட்டீங்களா? அவங்க சீட்டு கொடுக்கலையா? இல்லை அவங்க கொடுக்க வந்த சீட்டை நீங்கள் ஏற்கலையா? ஆனாலும் தொடர்ந்து ரொம்ப தீவிரமாக களப்பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை கமலஹாசன் மாதிரி நீங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் களப்பணியாற்றுறீங்களா? அதாவது அம்பேத்கர் மக்கள் இயக்கம் வந்து 1977 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். இந்திய அளவுல அம்பேத்கர் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் இயக்கம் தான் அம்பேத்கர் மக்கள் இயக்கம். 77 எங்க தலைவர் டாக்டர் வை பாலசுந்தரம், சென்னை முன்னாள் மேயர், முன்னாள் எம்எல்ஏ, அவரு வந்து நினைத்திருந்தா தொடர்ந்து பல்வேறு பதவியில வந்திருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம். அதிமுகவுடைய திமுகவுடைய பல்வேறு பதவிகளை, உயர்ந்த பதவிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில தேர்தல் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் வந்து தேர்தலில் பங்களிப்பு எடுத்து தனிச்சு நாங்கள் நின்று இருந்திருக்கிறோம். ஒரு சில தேர்தலில் வந்து புரட்சி தலைவி அம்மா இருந்தப்ப அவங்க சீட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனா அது குறைந்த எண்ணிக்கைன்றதுலாம் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து ஆட்சியில் இருந்தப்ப திமுக வந்து ஒரு டைம் வந்து தேர்தலில் ஆதரிச்சப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு தரணாங்க, குறைந்த எண்ணிக்கணும் போது வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2006 பிஜேபி கூட்டணியில எங்க அமைப்பு வந்து 11 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட எங்க தலைவர் அப்போ உயிரோடு இருந்தாரு டாக்டர் வை பாலசுந்தரம். அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. கூட்டணி வச்சிருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா 11 தமிழகத்தை 11 இடத்துலயும் நான் வந்து அப்போ மாவட்ட இளைஞரணி செயலாளர் தான். நான் 2006 நான் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய மாவட்ட இளைஞரணி செயலாளர் சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி தொகுதியில உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த அமைச்சர் வீரபாண்டியாருடைய கோட்டை என்கின்ற சொல்லப்படுகின்ற வீரபாண்டி தொகுதியில அப்போ வந்து அவருடைய பையன் ராஜா வந்து திமுக சார்பா நின்னாரு, டிஎம்கேல ராஜா நின்னாரு.
அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் விஜயலட்சுமி பழனிசாமி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டி தொகுதினாங்க. அந்த தேர்தலில் நான் 2006 வீரபாண்டி தொகுதியில் இளம் வயது நான் அங்க தமிழகத்தில் நிற்கின்ற வேட்பாளர், அரசியல் கட்சியில முக்கியமான கருதப்படுகிற வேட்பாளர்களே இளம் வேட்பாளராக நான் 2006 போய் 2026 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சேலத்துல தமிழகத்துல முக்கியமான தொகுதியா கருதப்படுகின்ற வீரபாண்டியாருடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த வீரபாண்டி தொகுதியில எம்எல்ஏ 20 வருஷம் முன்னாடி நான் நின்னேன். பிஜேபி கூட்டணியில அவங்க சின்னத்துல நின்னோம். அதற்கப்புறம் அதிமுக பயணிச்சுட்டு இருக்கோம். காரணம் சீட்டு எண்ணிக்கை குறைவா தரன்றதுனால பயணிச்சோம். இந்த தேர்தலில் கண்டிப்பா அம்பேத்கர் மக்கள் இயக்கத்திற்கு சீட்டு தருவாங்கன்ற அதிமுக கூட்டணியில கண்டிப்பா சீட்டு ஒதுக்குவாங்கன்ற அடிப்படையில தான் இருந்தோம். அது மாதிரியான மனநிலை தான் இருந்தது. ஆனா எடப்பாடியாரும் தரன்ற சூழல்ல தான் இருந்தார். ஏன்னா அம்பேத்கர் மக்கள் சொல்ற நான் அந்த இயக்கத்துடைய தலைவர், அம்பேத்கர் மக்களுக்கு தலைவராக இருக்கிற நான் இந்த டைம் கண்டிப்பா எம்எல்ஏ சீட் எனக்கு கொடுக்கப்படுவாங்க, நான் தேர்தல் நிற்பேன்னு நினைச்சிருந்தேன். அவங்களும் சீட் தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கடைசி வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்கல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கமல் போய் எப்படி வந்து கமல் சாஷ்டாங்கமா விழுந்த ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு போயிட்டாருங்க. நான் இன்னும் அதிகார பதவிக்கே வரல. இன்னும் ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் கூட நம்ம வரல. புரியுதுங்களா? நம்ம நின்று இருக்கோம், எம்எல்ஏக்கு நின்று இருக்கோம், கவுன்சிலர் நின்றோம், எம்எல்ஏக்கு நின்றோம். ஆனா அதிகார பதவிக்கு வரல. நான் போய் விலை போகின்ற நபர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தை சார்ந்த நானும் எங்களுடைய நிர்வாகிகள் விலை போகின்ற நபர்லாம் கிடையாது. பணத்திற்கோ பதவிக்கோ அப்படி வந்து விலை போக மாட்டோம். கண்டிப்பாக சீட்டு கேட்டோம். எம்எல்ஏ வந்து நம்ம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி மக்களுக்கு சேவை செய்யணும், அம்பேத்கர் மக்களுக்கு குரல் சட்டசபையில ஒலிக்கணும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனா கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம், கொடுக்கல. அதுக்கப்புறம் நேர்ல சந்திச்சோம். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, கரண்ட்ல இருக்க எம்எல்ஏ எம்பிஸ், முன்னாள் எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் கூட்டணிகள்ல வந்து நெருக்கடி, சீட்டு கேட்டு நெருக்கடி மாரி பல்வேறு சூழல்னால தர முடியாது போயிடுச்சு. ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா வேறு வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பா வேற உங்களுக்கான வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கான வேற ஆட்சி அமைஞ்சதுன்னா, அதிமுக அமைச்சுன்னா வேற எத்தனையோ வாரியங்கள் இருக்கு, மற்ற பதவிகள் இருக்கு, அதாவது தருவார்ன்ற நம்பிக்கை. வாரிய தலைவர், அப்புறம் ஆணையம், எஸ்சி ஆணையம் இருக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கிய பதவி அண்ணன் எடப்பாடியார் தருவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. உள்ளாட்சி தேர்தல்களில் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அண்ணன் எடப்பாடியார் தருவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்காக கமல் போய் சாஸ்திரமா விழுந்துட்டு எம்பி பதவி கொடுத்துட்டாங்கன்னு திமுக போன மாதிரி அம்பேத்கர் மக்களுக்கு விலை போகின்ற நபர்களோ அல்லது நானோ அந்த இயக்கத்துடைய தலைவர் ஜென்சன் அண்ணாதுரை நானோ அப்படி போய் வந்து எங்களுடைய அமைப்பு போய் அடமானம் வைக்கல. அவர் நல்லவர், நல்லாட்சி மலரணும், சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, விலைவாசி உயர்ந்து கிடக்கு, மக்கள் நிம்மதியா இருக்க, பெண்கள் பாதுகாப்பாக இல்ல, சமூக நீதிக்கான ஆட்சி இல்ல, சமூக அநீதிக்கான ஆட்சி திமுக. நல்லாட்சி அதிமுக அமையணுன்றதற்காக அதிமுக ஆதரிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அண்ணன் எடப்பாடியார் கண்டிப்பா தருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா கலாச்சாரம். ஸ்டூடெண்ட் எல்லாம் கஞ்சா அடிக்கிறான், குழந்தைங்க எல்லாம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வரைக்கும் கஞ்சா அடிக்கிறான், பெண்களே இப்போ கஞ்சா அடிக்குது. மது மது அதாவது சாராயம், மதுனா அது ஒரு வகை சாராயம் தானே. இது சாராயம்னா காய்ச்சி ஊத்துனாதான் இல்ல, அவங்க இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பெண்களும் இன்னைக்கு வந்து மது குடிக்கிறாங்க, மாணவர்கள் மது குடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான், கலாச்சார சீரழிஞ்சு போய் கிடக்குது. அது மட்டும் இல்ல, இந்த திமுக ஆட்சியில தான் இவ்வளவு மோசமான சூழல் ஏற்படுது, அதிமுக ஆட்சியில கிடையாது. மாணவர்கள்லாம் நீ கஞ்சா பழத்துக்கு அடிக்ட் ஆயிட்டான், ஸ்டூடெண்ட் பள்ளி மாணவனேன்னு சொன்னா அது திமுக ஆட்சியில தான். அதிமுக ஆட்சியில அப்படி கிடையாது, கண்ட்ரோலா இருந்தது. அதே போல சந்து கடை இன்னைக்கு கேட்டா 10 மணிக்கு பார சாத்துறான், க்ளோஸ் பண்ண ஒயின் ஷாப் பண்றான். ஆனா வந்து எங்க பார்த்தாலும் சந்து கடைக்கு இன்னைக்கு நிறைந்து போயிருக்கு. வச்சு நடத்துறவன யாரு? திமுகவோட ஆதரவாளரும் திமுக கட்சிக்காரர் தான் நடத்துறான். அவன் அது வந்து அதிமுக கண்டிப்பா ஆட்சி அமைதனா சந்து கடைகள் இருக்காது, கஞ்சா கலாச்சாரம் இருக்காது, இந்த சந்து கடை இருக்காது. 2வது மாணவர்கள் வந்து கண்டிப்பா சீர்கெடுவதற்கான வாய்ப்பு தடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில். ஆகவே ஒரு நல்லாட்சி அமையினா அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும். அமைஞ்சாதான் மாணவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க, பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு, மாணவர்களுக்கான பாதுகாப்பு கவசம் அதிமுக ஆட்சி தான் தரும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம். அதை தருவர் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். அம்பேத்கர் இயக்கம் அப்படின்னாலே வந்து அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு முரணான ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து அதிமுக கூடயும் பாரதிய ஜனதா கூட இருக்கக்கூடிய, இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு ஆதரவு பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க. அதே போல அம்பேத்கர் பேர்ல கட்சி வச்சுக்கிட்டோம், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றீங்க, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, இது எப்படி? அதாவது எல்லாம் நம் மக்கள் என இந்தியாவில் வாழுகின்ற 100 கோடி 130 கோடி மக்களும் வந்து நம் மக்களாக சகோதரரா சகோதரிகளா நினைச்சுதான் நம்ம எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றோம். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வது என்பது அது தீபாவளியை வெறுமனே இந்து மக்கள் மட்டும் கொண்டாடுறது இல்லை, கிறிஸ்தவருக்கும் தெரிந்தோ தெரியாமையோ கிறிஸ்துவ மக்கள் கொண்டாடுறாங்க, தெரிந்தோ தெரியாமையோ விருப்பப்பட்டோ இஸ்லாமிய மக்கள் கொண்டாடுறாங்க. இஸ்லாமிய மக்கள் பட்டாசு வெடிக்கிறான்,
கிறிஸ்தவம் பட்டாசு வெடிக்கிறான். வெறுமனே இந்து மக்கள் மட்டும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதில்ல, கிறிஸ்தவர்கள் பட்டாசு வெடிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் பட்டாசு வெடிக்கிறாங்க. அதே புத்த மதத்தை தலைவர்கள் கூட குழந்தைகளுடைய அவங்களுடைய ஆசைக்காக, அவருடைய விருப்பத்திற்காக பட்டாசு வெடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். தீப ஒளி தான். நாங்க தீபாவளி என்பது தீப ஒளி பரவட்டும், அதாவது பழமை மறந்து தீண்டாமை ஒளிந்து சமத்துவம் சமதர்மம் சமூக நீதி பிறக்கட்டும் என்பதற்காக தான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றோம். அதே போல நீங்க பிஜேபியோட பயணிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு திமுகவை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது பிஜேபி எவ்வளவு பெட்டர்னு தான் நாங்க நினைக்கிறோம். திமுகவை கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிடும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு பரவாயில்ல. இன்னைக்கு இந்தியாவில அம்பேத்கர் சிலைகளை, பெரிய அளவுல சிலைகளை திறந்தவர். உலக நாடுகள்ல நடந்த அம்பேத்கர் சிலை திறப்பு விழால பங்கெடுத்து ஒரு மோடி பங்கெடுத்திருக்கிறாங்க. இங்க இந்தியாவில மிகப்பெரிய சிலைகளை கட்டி திறந்தவர் மோடி திறந்திருக்கிறாங்க. அம்பேத்கர் பெயர்ல பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற மோடி. அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அதிமுக பயணிச்சாலும் மோடி செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம மதவாதம், RSS, பிஜேபி இது மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களை பாராட்டுவோம், தவறு செய்து அந்த டைம்ல கண்டிப்பதற்கும் அம்பேத்கர் மக்களுக்கு தயாராக. தவறு செய்யும்போது கண்டிப்பா கண்டிப்போம், அது யாராக இருந்தாலும் தவறு செய்யும்போது கண்டிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், கண்டிச்சிருக்கிறோம். அதே போல நல்ல விஷயங்களை பாராட்டணும். எப்ப பார்த்தாலும் பிஜேபி செய்யறது அத்தனையும் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கடந்த காலங்கள் அவங்களோட பயணிச்சீங்க தானே. திமுக பயணிச்சீங்களா இல்லையா? பயணிச்சிருக்கிறீங்க. இப்ப காங்கிரஸோட பயணிச்சிருக்கிறீங்க. கொத்து கொத்தா கொன்னீங்க, ஈழத்துல மக்களை கொன்னீங்க, கொல்றவனுக்கு துணை போனீங்க. அப்புறம் நீங்க பிஜேபி கூட பயணிச்சீங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆட்சி அதிகாரத்தை ருசிச்சீங்க, பதவி சுகத்தை ரசிச்சீங்க. இன்னைக்கு பிஜேபி, இன்றைக்கு RSS, இன்றைக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக. அதனால நாங்க அம்பேத்கர் வாதியாக இருந்தாலும், அம்பேத்கர் இயக்கத்தை நடத்தி இருந்தாலும், அந்த இயக்கத்துடைய தலைவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நல்லது செய்வர்களை பாராட்டுகின்ற குணம் எங்களுக்கு இருக்கு. தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டுவதற்கு கண்டிப்பதற்கு நாங்க தயாரா இருக்கோம். இல்ல இப்ப திமுகவுல அதாவது மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், அதே போல பாத்தீங்கன்னாக்கா காலை உணவு திட்டம், இப்படி வரிசையா மாணவர்கள் நலச்சார்ந்தும் பெண்கள் நலச்சார்ந்தும் நிறைய திட்டங்கள் இருக்கு. இப்ப இந்த திட்டங்களை எல்லாம் விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படி 1-2 மட்டும் ஒரு ஆட்சி மீது குறை சொல்வது சரியா? 1-2 மட்டும் ஆட்சி மீது குறை சொல்றீங்கன்னா, தமிழகத்துல பாத்தீங்கன்னா விடியல் பயணம், விடியல் பயணம், ஓசி பஸ் பொன்முடி, ஓசி பஸ் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு ஓசி பஸ்ன்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகையா, மகளிர் உரிமை தொகை 1000. யார் சொன்னாரு? ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தா மகளிருக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. எப்ப கொடுத்த? 2 வருஷம் கழிச்சுதானே கொடுத்த. 2 வருஷம் ஏன் கொடுக்கல? ஆட்சி அமைஞ்சோன்னா 1 மாசம் கொடுக்கல, 2ஆம் மாசம் கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏறக்குறைய 2.5 வருஷம், 25 மாதங்களுக்கு நீங்க 27 மாசம் பணம் கொடுக்கல. 27 மாசம் மக்களுக்கு பட்டையும் நாமத்தையும் போட்டார் ஸ்டாலின். அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை கொடுத்த. 4-5 வருஷத்துல எப்பொழுதும் கோடை அடி, வெயில் வரலையா, கொளுத்துலையா? இப்ப இந்த மட்டும் தான் கோடை ஊக்க தொகைய, உரிமை தொகை எல்லாம் கொடுப்பியா? இதுக்கு முன்னாடி வரலையா? வெயில் அடிக்கல, இது மழை வெயில் அடிக்காதே இருந்ததா? அப்ப தேர்தலை கணக்கில் வைத்து நீங்க ஃபர்ஸ்டே கேட்டீங்களே, தேர்தலை கணக்கு வச்சு எடப்பாடியார் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வரணும், தேர்தல் கணக்கு வச்சுதான் வன்னியர் மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அவரு பண்ணல, அவர் நியாயமா பண்ணார். ஆனா இவங்க தேர்தலை கணக்குல வச்சு மக்களுடைய ஓட்டை வாங்கணும். ஒரு இன்டைரக்டான லஞ்சம், நேரடியா கொடுக்கிற லஞ்சம் அவங்க கொடுத்தது போக, மறைமுகமான லஞ்சத்தை தேர்தல் நெருங்குகின்ற 1 மாதத்திற்கு முன்பாக, 20-30 நாளுக்கு முன்பாக லஞ்சத்தை 4000, 5000 மக்களுக்கு கொடுத்து, அது ஒரு டெக்னிக்கலான திருட்டு, ஓட்டு திருட்டு. அதை செய்தவர் தான் உணர்வு பூர்வமா கொடுத்ததுதான். நீங்க 25 மாசம் 27 மாசம் மக்களுக்கு பெண்டிங் இருக்கு. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மகளிர் உரிமை தொகை 27 மாத பெண்டிங்க நீ கொடுத்திருந்தீங்கன்னா, தேர்தல் வருவதற்கு 4 மாதங்களுக்கு முன்பாகவோ 5 மாதங்களுக்கு முன்பாகவோ நான் 27 மாசம் பணம் கொடுக்க 27,000 ஒரு பெண்களுக்கு தர வேண்டியது இருக்கு, கொடுத்திருந்தீங்கன்னா நீ நல்லாட்சி சேரன்னு சொல்லியிருக்கோம். பாராட்டி இருப்போம். நாங்களே ஸ்டாலினா நாங்க பாராட்டி இருப்போம். ஆனா நாங்க பாராட்டல. ஏன்னா மக்களுக்கு 27 மாசம் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிற, தினைக்கு அங்கங்க கொலை நடக்குது, மாணவன் கஞ்சா போதையில சீரழிஞ்சிட்டு இருக்கிறான், காலேஜ் போக மாட்டேங்கிறான், ஆட்டோமேட்டிக்கா சீர்கெட்டு போய் கிடக்குது. பெண்கள் அங்கங்க குழப்பம் கேட்டா பெண்களுக்கு இந்த 1-2 தானே, 1-2 தினைக்கு அங்கங்க 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப வீட்டுக்கு வர மாட்டேங்குது. 3 வயசு பொண்ணை 3 மாசம் முன்னாடி கற்பழிச்சு கொன்னுட்டான். அந்த பச்சிலம் குழந்தை, 3 வயது குழந்தை என்ன துடிச்சிருக்கும். அவ்வளவு சட்டம் சீர்கெட்டு போயிருக்கு திமுக ஆட்சியில. 3 வயசு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, 80 வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல. அந்த அவல நிலை தான் திமுக ஆட்சியில் இருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. நாங்க எப்படி என்கரேஜ் பண்ண முடியும், ஆதரிக்க முடியும்? 1-2 எல்லாம் கிடையாதுங்க. தினமும் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடா இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா கலாச்சாரம் தமிழகத்தை இறங்கி நடந்துட்டு தான் இருக்கு.
இல்லைங்க, எனக்கு தெரியாம கூட நான் கேட்கிறேன். சரி, கேளுங்க. இப்ப திமுகவுல திமுக ஆட்சின்னு பார்த்துதான் ஒரு தற்கொலைக்கிறவங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றவங்க பண்ணுவாங்களா? திமுக ஆட்சியில் இருக்கு, அதனாலதான் நான் கற்பழிக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, திமுக ஒரு போலீஸ போட முடியாது, தப்பு பண்றா நாங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன், தவறு செய்யாமல் தடுப்பதற்கான உத்தியை நீ திமுக ஏற்படுத்தும். சட்டம் ஒழுங்கு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? போலீஸ் யார் கண்ட்ரோல் இருக்கிறாங்க? ஸ்டாலின் கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா குற்றவாளி தவறு செய்கிறவனுக்கு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் திமுக இருக்கு. அதை ஆட்சி செய்கிற ஸ்டாலினுக்கு இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணிடணும், ஒவ்வொரு ஸ்கூல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்து. ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாம் பெண்களுக்கான பாதுகாப்புக்கான முன்னேற்பாடுகளை செய்ய. ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் தவறு பண்ணா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கடுமையாக்கப்பட்டா அவன் அந்த தவறை செய்ய மாட்டான். தவறை செய்யறவனை நீ என்கரேஜ் பண்ற, ஆட்டோமேட்டிக்கா போறான். 2 மாசம் 3 மாசம் இருக்கிறான், உள்ள இருந்துட்டு வரான். கொலை பண்றவன் இருக்கான், 3 மாசம் இருக்கிறான், தாராளமா வெளிவரான். அவன் கடுமையான தண்டனை, 1 வருஷம் வெளியில வர முடியாது, 2 வருஷம் வெளியில வர. கடுமையா சட்டத்தை கடுமைப்படுத்து. சட்டசபையில புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்கு. புரியுதுங்களா? இப்ப சட்டசபையில நீங்க தான் முதல்வர், சட்டசபையில புதிய சட்டத்தை உருவாக்கு. அதை தீர்மானத்தை நிறைவேற்றி ஆட்டோமேட்டிக்கா மத்திய அரசுக்கு அனுப்பு, ஜனாதிபதிக்கு அனுப்பு. அதை நடைமுறைப்படுத்து. குற்றவாளியை கடுமையா தண்டிக்கப்படுவான். நம்ம உள்ள போனா வழக்கு முடிகிற வரை, இறுதி வரை நம்ம வர முடியாது. உள்ளேயே 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் உள்ள இருப்போம்னா அந்த குற்றவாளி பயப்படுவான். அதற்கான வாய்ப்பு இல்லையா? போனா 1 மாசத்துல ரேப் பண்ணிட்டு போனாலும் 1 மாசத்துல வந்துடுறான், 2 மாசத்துல வந்துடுறான். ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கூட்டத்தை பண்றான். அதான் சொல்றல, தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்துல 9ஆம் படிக்கின்ற ஒரு பெண் குழந்தை, அந்த பெண்ணை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பெண்ணை காணோம். மலம் கழிக்க போன இடத்துல அந்த காம கொடூரம் அவரை கற்பழிச்சு கொன்றான். 3 நாளா கதறியுமே கூட அந்த குழந்தையுடைய சடலம் தான் கிடைச்சது. அப்ப அவன் யாருன்னு பார்த்தா 65-70 வயது மூதாட்டியை ஏற்கனவே காதுல இருக்க அந்த 1/2 பவுன் தோடு அறுத்து அந்த பெண்ணை, மூதாட்டி 70 வயது முதிர்ந்த ஒரு பாட்டியை கற்பழிச்சு கொண்டிருக்கிறான். அப்ப அவன் வெளியில வந்துடுறான், 2-3 மாசத்துல வந்துடுறான். ஹைகோர்ட்ல சாதாரண பெயில் கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் எல்லா இடங்களையுமே, ஏன்னா எல்லா இடங்களையும் அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. திருவாரூர்ல ஒரு படிக்கிற பொண்ணு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒரு கர்ப்பமாக்கி விட்டுட்டான். அந்த பொண்ணு 6 மாசம். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலைங்க போலீஸ். திருவாரூர்ல நன்னிலத்துல அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல. பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்குது. இப்ப 6 மாசம் மாசமா இருக்கு. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணாம குற்றவாளி ஆட்டோமேட்டிக் கீழ்கோர்ட்ல பெயில் கிடைக்கல, ஹைகோர்ட்ல பெயில் ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு காலைல அவங்க அப்பா போன் பண்ணி கதற. அந்த பொண்ணுடைய தகப்பனாரு திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் காவல் நிலையத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கல்லூரி படிக்கிற மாணவருடைய தகப்பன் என்ன போன் பண்ணி காலங்கத்தில் என்னுடைய அலுவலகத்துக்கு வரத போய் கதற, தலைவரை அங்க பெயில் கிடைச்சிருச்சான், கொஞ்சம் உதவி பண்ணுங்க, அந்த பெயில் கேன்சல் பண்ண வைக்க முடியும். அப்ப பெயில் ஈஸியா கிடைக்குதுன்னா எப்படி? போலீஸ் கடுமையா ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தா எப்படி ஒரு பெயில் கிடைக்கும்? நீ கீழ்கோர்ட்லயும் பெயில பெருசா ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ஷன் பண்ண, ஹைகோர்ட் பூரா பெயில் வாங்கிட்டு வரான். அப்ப 6 மாதம் நீ கன்சீவ் அவரை கற்பழிச்சு கர்ப்பமாக்கி விடுவ. அவன் சாதாரணமா இப்ப ஒரு பிணையில ஹைகோர்ட்ல பெயில் வாங்கிட்டு வரானா, அப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதா இல்லையா? அதற்கு போலீஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாரு? தமிழ்நாடு அரசு, மு.க. ஸ்டாலின் தானே. போலீஸ் கடுமையா ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ஷன் பண்ணிருந்தா ஆட்டோமேட்டிக்கா பெயில் கிடைச்சிருக்குமா? அதுக்கெல்லாம் யாருக்காரா? திமுக தான். இல்ல இப்ப 3000 பணம் கொடுத்தாரு, கோடை காலத்துக்கு 2000 பணம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பொங்கல் தொகையா ஒரு 3000 கொடுத்தாரு, 8000 ரூபாய். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு 3000 கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு. இல்ல, பொங்கலுக்கு 3000 ரூபாய். சரி, எனக்கு சரியா பொங்கலுக்கு 3000 ரூபாய் திமுக அரசாங்கம் கொடுத்தது. திரும்ப 3 மாத பணம் என்ன ஒட்டுக்கான்னு சேர்த்தி ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க, 6000 ரூபாய். கோடைகால சிறப்பு நிதியா ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 8000 ரூபாய் அப்படின்னு நீங்க கொடுத்தாரு. இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக நாங்க ஜெயிச்சு வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறோம் போறோம் வங்கியில அப்படிங்க சொல்றது, அது தேர்தல் யுத்தம் இல்லையா? ஏங்க, இப்ப மக்கள் கடுமையான சரி, திமுக கூப்பன் கொடுப்பான் 8000, ஏன்னா கூப்பன் 8000 கொடுக்குறான். கூப்பனுக்கு ஓட்டு எலெக்ஷன் முன்னாடி 8000 கூப்பன். இந்த கூப்பனை வாங்கி நீ ஓட்டு போட்டீங்கன்னா உனக்கு 8000 கிடைக்கும், பேர்லாம் எழுதிக்கிறேன்னு சொல்லி ஒரு நோட்டு போட்டு எழுதியிருக்கான். திமுக இருக்கிற ஒவ்வொரு கிளையில இருக்கிற ஒவ்வொரு டிவிஷனு, பேரூராட்சி, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறோம் திமுக நிர்வாகி என்ன பண்ணா, ஒரு நோட்டை போட்டு பேரை சொல்லு, நீ ஓட்டு போட்டா உனக்கு 8000 கண்டிப்பா உனக்கு வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அப்படி மக்களை ஏமாத்துவான். இவர் மக்கள் வறுமையில இருக்கிறாங்க, சூழல் சரியில்லாம இருக்கு, நம்ம மக்கள் வெக்ஸாய் போயிருக்கிறான், இன்னும் நம்ம சிரமத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி 10,000 தரேன்னு சொல்றாரு. அது அந்த மக்களுக்கு பயன்படுன்ற அடிப்படையில் சொல்றாங்க. இவங்க 1008 திமுக கூப்பன் கொடுத்த மாதிரியே அதிமுகவும் கூப்பன் கொடுத்திருக்கு. 10,000 ரூபாய்க்கு செக் ஸ்லிப்பு, அதுக்கு அடுத்தது பிரிட்ஜுக்கு
அது ஒண்ணு ரெண்டு எங்க பாருங்க, பத்திரிகையில வந்து தவறான தகவல். இல்ல மாசம் 2000 அந்த செக் ஸ்லிப்பு செக்கோட தேதியை போட்டு கொடுத்திருக்காங்க. அது அது ஒண்ணு ரெண்டு இடத்துல நான் கூட இப்ப செய்திகள்ல இணையதளங்கள்ல பார்த்தேன். அது யாரோ அதிமுகவை பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக, எடப்பாடி பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக திமுகவை ஆட்களை செட் பண்ணி போட்டு அப்படி கூப்பன் கொடுத்ததான் தகவல். அது அதிமுக கொடுக்கல. அவன் எங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இல்ல அதிமுக காரங்க தான் கொடுத்திருக்காங்க. இல்ல அதிமுக கொடுத்ததா ஒரு சில சோசியல் மீடியால வெளியில வந்து செய்தி வந்தது. ஆனா அது கொடுத்தது அப்படி பேரை டேமேஜ் பண்ணி பேரை கெடுத்தது திமுக. திமுக காரே விட்டு அதிமுக துண்டை போட விட்டு ஆட்டோமேட்டிக்கா அதிமுக சொல்லி ஏமாத்திட்டாங்க. அது அதிமுக கொடுக்கல. ஆனா அந்த 10,000 என்பது மக்கள் வந்து மிகுந்த கஷ்டத்திலையும் சூழல இருக்கிறாங்க. அதனால அந்த குடும்பத்திற்கு ஏதோ பயன்படும் அப்படின்றதற்காக வந்து பாத்தீங்கன்னா 10,000 வந்து தரதான். அதுதான் நீ இப்பதான் வெயில் அடிக்குதான்னு கேட்ட மாதிரி இப்பதான் மக்கள் கஷ்டத்துல இருக்காங்களா அப்படின்னு. அதற்கு முன்னாடியே போன பொங்கலுக்கான எடப்பாடி திமுக பணம் கொடுக்கலீங்க. பொங்கலுக்கு எங்க பணம் கொடுத்தா, எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது பொங்கலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து எடப்பாடி 5,000 பணம் கொடுத்தாருங்க. தேர்தலுக்கு பக்கமா தானே அந்த தேர்தல். அப்ப தேர்தலே கிடையாது. நான் சொல்றது அதிமுக ஆட்சி அமைஞ்ச போது, அதிமுக இருந்த போது தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு டைம் இருக்கும் பொழுதே பொங்கலுக்கு பணம் கொடுத்தாரு. 1000 ரூபாய் கொடுத்தாரு. திரும்ப வந்து தேர்தல் பக்கமா 2,500 ரூபாய் கொடுத்தாங்க. அதான் தேர்தல் 1 மாத காலம் கிடையாது. அதுக்கு ரொம்ப மாதங்கள் எண்ணிக்கை கூடுதலா இருந்தது. ஆனா இது ஒரு 20 நாள் 1 மாத இடைவெளியில தேர்தல் டிக்ளேர் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து 5,000 கொடுத்தாங்க. ஒரு மக்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லாம தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது 5,000. ஆனா அவர் எடப்பாடியார் கொடுத்தது ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தப்பதான் 2,500 ரூபாய் கொடுத்தாரு. புரியுதுங்களா? அதனால திமுக வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஏமாத்துது. ஆனா எடப்பாடியார் ஆட்சிக்கு தான் உண்மையா மக்களுக்கு உதவி செய்யற எண்ணத்துலதான் திட்டங்களை அறிவிச்சார். எவ்வளவோ பெரும் ஒரு போராட்ட களத்திலும் அரசியல் களத்திலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் நமக்காக நேரத்தை ஒதுக்கி, அவருடைய பொன்னான நேரத்தை நமக்கு ஒதுக்கி இத்தகைய சிறப்பான பேட்டி அளித்ததற்கு திரு அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பல்வேறு விஷயங்களை விவாதிச்சிங்க. விபிஏ சேலம் சேனல் என்பது பல்வேறு மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய ஏழை மக்கள், தொழிலாளர்கள், இது மாதிரி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வெளியில மக்களுக்கு கொண்டு வந்து காமிப்பதுல விபிஏ சேலம் சேனல் கண்டிப்பா முனைப்போடு செயல்பட்டு அது மக்களுக்கு வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையாக பாராட்டுறோம். அது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனையே ஏதோ ஒரு சில சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு இருக்கும். ஆனா இது வந்து சமூக அக்கறையோடு சமூக மக்களுடைய மேம்பாட்டிற்காக, அடித்தட்டில் வாழ்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய மேம்பாட்டிற்காக, நலனுக்காக பல்வேறு விஷயங்கள் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆகவே இந்த நேரத்துல நீங்களும் வந்து எங்களை அணுகி என்னுடைய பேட்டியை பல்வேறு விஷயங்களை விவாதிச்சீங்க, கேட்டீங்க. நீங்களும் நிறைய கருத்து கேட்டீங்க, நாமும் பதில் சொல்லியிருக்கோம். ஆகவே இன்னும் மென்மேலும் நீங்களும் விபிஏ சேலம் சேனல் வந்து உயரணும், நீங்களும் மென்மேலும் வளரணும்னு சொல்லி அம்பேத்கர் மக்களுக்கு சார்பாக வாழ்த்துறேன், உங்களை பாராட்டுறேன். நன்றி. நன்றி.